ஆதியாகமம் அதிகாரம் 19 வசனங்கள் 15 அதிகாரம் முடியும் வரை. கிழக்கு வெளுக்கும் போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். அதற்கு லோத்து, அப்படியல்ல ஆண்டவரே, உமது கண்களில் உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடிப்போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். அதோ அந்த ஊர் இருக்கிறதே, நான் அதற்கு ஓடிப்போகத்தக்கதாய் அது கிட்ட இருக்கிறது, சின்னதுமாய் இருக்கிறது, என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும், அது சின்ன ஊர் தானே என்றான். அதற்கு அவர், நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்திலும் உனக்கு அனுக்கிரகம் பண்ணினேன். தீவிரமாய் அங்கே ஓடி தப்பித்துக்கொள், நீ அங்கே போய் சேரும் மட்டும் நான் ஒன்றும் செய்யக்கூடாது என்றார். ஆகையால் அந்த ஊர் சோவார் எனப்பட்டது. லோத்து சோவாருக்குள் வரும்போது பூமியின் மேல் சூரியன் உதித்தது. அப்பொழுது கர்த்தர் சோதேமின் மேலும் கொமராவின் மேலும் கர்த்தராலே வானத்தில் இருந்து கந்தகத்தையும் அக்கினியையும் வருஷிக்க பண்ணி அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களின் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார். அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூண் ஆனாள். விடிய காலத்தில் ஆபிரகாம் எழுந்து தான் கர்த்தருக்கு முன்பாக நின்ற இடத்திற்கு போய் சோதோம் குமரா பட்டணங்களின் திசையையும் சமபூமியாகிய தேசம் முழுவதையும் நோக்கி பார்த்தான். அந்த பூமியின் புகை சூளையின் புகையைப் போல் எழும்பிட்டு, தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவில் இருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். பின்பு லோத்து சோவாரிலே குடியிருக்க பயந்து சோவாரை விட்டு போய் அவனும் அவனோட கூட அவனுடைய 2 குமாரத்திகளும் மலையிலே வாசம் பண்ணினார்கள். அங்கே அவனும் அவனுடைய 2 குமாரத்திகளும் ஒரு கெபியிலே குடியிருந்தார்கள். அப்பொழுது மூத்தவள் இளையவளை பார்த்து, நம்முடைய தகப்பன் முதிர் வயதானால் பூமியெங்கும் நடக்கிற முறைமையின்படியே நம்மோட பூமியிலே ஒரு புருஷனும் இல்லை, நம்முடைய தகப்பனால் சந்ததி உண்டாகும்படிக்கு அவருக்கு மதுவை குடிக்க கொடுத்து அவருடைய சயனிப்போம் வா என்றார். அப்படியே அன்று இரவிலே தங்கள் தகப்பனுக்கு மதுவை குடிக்க கொடுத்தார்கள். மூத்தவள் போய் தன் தகப்பனுடைய சயனித்தால் அவள் சயனித்ததையும் எழுந்திருந்ததையும் அவன் உணராதிருந்தான். மறுநாளிலே மூத்தவள் இளையவளை பார்த்து, நேற்று ராத்திரி நான் தகப்பனோட சயனித்தேன், இன்று ராத்திரியும் மதுவை குடிக்க கொடுப்போம், நம்முடைய தகப்பனால் சந்ததி உண்டாகும்படி நீ போய் அவருடைய சயனி என்றாள். அப்படியே அன்று ராத்திரியிலும் தங்கள் தகப்பனுக்கு மதுவை குடிக்க கொடுத்தார்கள். அப்பொழுது இளையவள் எழுந்து போய் அவனுடைய சயனித்தாள். அவள் சயனித்ததையும் எழுந்திருந்ததையும் அவன் உணராதிருந்தான். இவ்விதமாய் லோத்தின் குமாரத்திகள் இருவரும் தங்கள் தகப்பனாலே கர்ப்பவதியானார்கள். மூத்தவள் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு மோவாப் என்று பெயரிட்டாள். அவன் இந்நாள் வரைக்கும் இருக்கிற மோவாபியருக்கு தகப்பன். இளையவளும் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு பென்னம்மி என்று பெயரிட்டாள். அவன் இந்நாள் வரைக்கும் இருக்கிற அம்மோன் புத்திரருக்கு தகப்பன். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக.
ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அவர் நல்லவராய் இருக்கிறபடினாலே இல்லையா, இந்த பாவிகளுக்கும் ஏழைகளுக்கும் அவர் உதவி செய்கிறவர் மாத்திரமல்ல, அவர் தன்னையே எங்களுக்காய் கொடுத்தவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய பலவீனத்திலே பரிபூரணமாய் கிருபை விளங்க வேண்டும் என்றுதான் இயேசு ஆகிய கிருபை எனக்காக உங்களுக்காக சிலுவையிலே அங்கே மரணத்தை தழுவிக்கொண்டது. ஹல்லேலூயா. சிலுவையிலே இரத்தமாய் ஊற்றப்பட்டது சகோதரர்களே. ஏனென்றால் நானும் நீங்களும் அந்த வல்லமையையும் அந்த மகிமையையும் அடைய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். கர்த்தர், நான் சொன்னேன், நீங்கள் தேவனுடைய சிந்தையிலே எப்போதோ உருவாக்கப்பட்டீர்கள், ஆனால் உலகத்துக்கு தான் குறிக்கப்பட்ட நாளிலே வந்து பிறந்தீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் பிறந்த நாளிலே இருந்து கர்த்தர் நம்மை நடத்தத்தக்கதாய் அவர் பண்ணின சுட்டங்களும் அவர் பண்ணின ஆலோசனைகளும் அவர் வைத்திருந்த நன்மைகளும் இரக்கங்களும் நன்மைகளும் அது சொல்லி முடியாதது. ஹல்லேலூயா. அதனாலதான் அங்கே கெட்டு போன போது கூட அவர் சொன்னார், நான் விட்டு விட மாட்டேன். ஹல்லேலூயா. அங்கே ஆதாமும் ஏவாளும் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் அவர்கள் ஒரு காரியத்தை செய்த போது கூட அவர் சொன்னார், இது என்னுடைய சுவாசத்தினுடைய ஆத்மாவாய் படைக்கப்பட்டிருக்கிறபடினால், என் சாயலாய் ஆவியாக உருவாக்கப்பட்டிருக்கிறபடினால் நான் இதை விட்டுவிட மாட்டேன். அதற்காக உன்னிடத்திலே பிறக்கிற உனக்குள்ளே இருக்கிற வித்து அதை நசிக்கும் என்று சொல்லி வாக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. அது உன்னுடைய தலையை, உன்னை வஞ்சித்ததனுடைய தலையை, சத்துருவினுடைய தலையை, உன்னை கடித்து போட்டு உன்னை நித்திய ஜீவனை திருட பார்த்ததனுடைய தலையை நசிக்கும். அது நசிக்கிற போது, அவருடைய குதிகால் நசிக்கிற போது அந்த குதிகாலை அது நசித்து பார்க்கும். அதுவும் ஒருக்கா it will bruise the heel என்று இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாய் நடத்தும்படி கர்த்தர் நமக்கு மன மகிழ்ச்சியை அடை தந்தார். ஹல்லேலூயா. ஆனால் மனமகிழ்ச்சி என்றால் என்ன என்றே தெரியாதிருந்த நமக்கு அவருடைய வெளிச்சத்தை தந்து அடிக்கடி அவர் விளங்கப்படுத்தி கொண்டு வருகிறார். நம்முடைய மனமகிழ்ச்சி நிரந்தரமாய் இல்லாதபடிக்கு அங்கங்கே தடுமாறுகிற நிலைகளிலே என்ன காரியம் இருக்கிறது என்பதை கர்த்தர் நமக்கு சொல்லி வருகிறார். இந்த வருஷத்தின் முடிவுக்கு போய் கொண்டிருக்கிற நமக்கு கர்த்தர் நம்மையும் நம்மை சுற்றி இருக்கிறதை குறித்து செலிவிடையும்படியாய் பேசி வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு வஞ்சிக்கப்படாதபடிக்கு, உன்னை யாரும் வஞ்சித்து போடாதபடிக்கு, உன்னை சிலுமிசம் பண்ணி, அதாவது உன்னோடு கூட இருக்கிறது போல இருந்து உன்னுடைய தரிசனத்தை திருடி விடாதபடிக்கு, உன்னுடைய ஒரே நோக்கத்தை, ஒரே இருதயத்தை கலங்க பண்ணி பல இருதயங்களாய் பல நினைவுகளாய் மாற்றாதபடிக்கு நீ எச்சரிக்கையாய் இருந்து சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ எச்சரிக்கையாய் இருக்கிறது மாத்திரமல்ல, நீ எச்சரிக்கையாய் இருந்து ஆசீர்வாதத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறபடினால், வெற்றிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறபடினால் வெற்றியை நீ சுதந்திரிக்க கற்றுக்கொள்ளு என்று சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு பின்னதா என்ன சொல்லுங்க, உன்னை சுதந்திரிக்க வேண்டிய you have to follow the sermons every Sunday. ஆமென். உங்களுக்கு கொடுக்கப்படுகிற செய்தியை நீங்க தொடர்ச்சியாய் பார்த்தீங்கன்னா அதுல என்ன தொடர்ச்சியா இருக்கு. ஆமென். கர்த்தர் ஒரு, நான் சொல்லிருக்கேன், தேவனுடைய வார்த்தை இட்ஸ் லைக் a surgeon, ஒரு சத்திர சிகிச்சை நிபுணர் மாதிரி. அது வெட்டி கிழித்து தைத்து மூடி ஆறும் வரைக்கும் அது கிரியை செய்து கொண்டிருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அதனால என்ன நினைப்போம், மயக்க ஊசி அடிச்சோடனே எல்லாம் முடிஞ்சு நினைப்போம். அப்படி இல்லை, கர்த்தர் மயக்க வச்சு அப்படியே நம்ம ஆசீர்வாதம் இருக்குன்னு சொல்லி வல்லமை இருக்கு, நன்மை இருக்கு அப்படின்னு சொல்லி தேவ ஆவியானவர் சொல்லிவிட்டு அந்த நன்மையை பெறத்தக்கதாய் உனக்குள்ளே இருக்கு. உன்னை இருதய நேராய் அடிக்க முடியாதபடிக்கு குழாய்களிலே கொழுப்பு அடைத்திருக்கிறது. ஆனபடியினால நான் முழுவதும் வெட்டி அதை எடுத்து அதுக்கு வைக்க வேண்டிய வைத்து அதை தைத்து நம்மை குணமாக்குகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால வேதம் சொல்லுகிறது, அவர் வார்த்தையை அனுப்பி குணமாக்குறவர். எப்படி குணமாக்குவார்? வெட்டி உள்ளுக்குள்ள இருக்கிற கட்டியை எடுத்துட்டு
வைக்க வேண்டியதை வைத்து நல்ல சுவாசம் வரத்தக்கதாய் குணமாக்குகிற கர்த்தர். ஹல்லேலூயா. நாங்க எப்பவும் சொல்றோம், தேவனுடைய வேதத்தை மேலோட்டமாய் பார்த்து அதை மேலோட்டமாவே நினைத்து எங்களுடைய வாழ்க்கையில் மேலோட்டமாய் ஓடிக்கொண்டிருக்கிறபடினால் அநேக சந்தர்ப்பங்களிலே எங்களுடைய மன மகிழ்ச்சி ஆழமாய் தரித்திருக்கிறதில்லை. ஹல்லேலூயா. எங்களுடைய சந்தோஷம் நின்று கொண்டே இருக்கிறதில்லை. அது ஒரு வேறுவிட்ட மரத்தை போல. இன்னைக்கு வாசித்த சங்கீதத்திலே அங்கே வாசிக்க கேட்டோம், இலை உதிர்ந்த காலத்திலும் அது இலை உதிராதபடிக்கு நீர்க்கால்களுக்குள்ளே வேறிட்ட மரமாய் இருக்கிறபடினால் தான் அது கனி கொடுக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சங்கீதம் எனக்கு ஒரு உறுதிப்பாட்டை தந்தபடினா கனி கொடுக்கிறது முக்கியமான காரியம் சகோதரனே. கனிதான் எல்லாவற்றிலும் முடிவான காரியம். கனிதான் எல்லாவற்றிலும் சந்தோஷமான காரியம். நம்முடைய ஆவியின் முதிர்ச்சி தான் நம்முடைய ஆவியின் கனி. ஹல்லேலூயா. ஆழமாக வேர்விடாதது அடிக்கிற காற்றிலே சரிந்து விடும், வருகிற வெள்ளத்திலே அடிபட்டு போய்விடும். கர்த்தருக்குள்ளே வேர்விடுகிறவர்கள், ஆழத்துக்குள்ளே போகிறவர்கள் தான் கர்த்தருக்குள்ளே நிலைத்திருப்பார்கள். ஹல்லேலூயா. மற்றவர்களோ என்றால் அந்த வார்த்தையில இருக்கிற மற்றவர்களோ என்றால் அப்படியா பறந்து வாசிங்க. இந்த சங்கீதம் பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்க. என்ன முதலாவது சங்கீதம் பிள்ளைகளுக்கு நாங்க சொல்லிக் கொடுக்கிறது என்ன? துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆமென். அவர்கள் பறந்து 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 நாங்க பறந்து பறந்து அலைஞ்சு அடிக்கப்பட்டு சரிக்கப்பட்டு உடைக்கப்பட்டு போகிறோம். அதனால நம்முடைய சந்தோஷம் நிலை நிற்கிறது இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னார் என்ன தெரியுமா? உன்னுடைய காரியத்தை கூர்ந்து கவனி. உன்னை குறித்து என்னை குறித்து கர்த்தர் பேசிக்கொண்டே வருகிறார். ஹல்லேலூயா. நான் வளர வேண்டிய இடங்கள், நிற்க வேண்டிய இடங்கள், காண வேண்டிய தரிசனங்கள், கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை குறித்து கர்த்தர் பேசி வருகிறார். கடந்த கிழமை கர்த்தர் சொன்னார் என்னன்னு சொன்னார்? உன்னுடைய தகுதியை அறிந்து உன்னுடைய வேண்டுதலை செய். ஹல்லேலூயா. எதற்காக நீ ஆராதிக்க வேண்டும்? தேவனை உண்மையோடும் ஆவியோடும் ஆராதிக்க வேண்டுமே தவிர ஒரு தேவைக்காக, ஒரு நிலைமைக்காக, ஒரு காரியத்துக்காக நாங்கள் தேவனை ஆராதிக்க கூடாது. ஹல்லேலூயா. அந்த மனைவி, அந்த தாய் வந்தால் அவள் இயேசுவை வணங்கினால், ஆனால் வணங்கி விட்டு அவர் ரட்சகர் நல்லவர் என்று சொல்லி அவருடைய மகிமை அவருக்கு கொடுத்து போகவில்லை. அவள் வணங்கினாள் என்றால் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு தரத்தை கொடுக்க வேண்டும் என்று. ஹல்லேலூயா. என்னுடைய ஒரு பிள்ளை வலது பக்கம், ஒரு பிள்ளை இடது பக்கம் இருக்க வேண்டும் என்ற பிள்ளையான நோக்கத்தோடு அவள் வணங்கினாள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிற காரியம் என்னவென்றால், உன்னுடைய ஆவியின் முதிர்ச்சி நிலையை சோதனை வேளைகளிலே அறிந்து கொள். ஹல்லேலூயா. சோதனை வேளைகளிலே உன் ஆவிக்குரிய முதிர்ச்சியை நீ அறிந்து கொள்ள கற்றுக்கொள்ளு. அப்பொழுது எல்லா வேளைகளிலும் எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானமும் சந்தோஷமும் உங்கள் இருதயங்களை தாங்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோதனை வேளைகளிலே இங்கே ஒரு பகுதியை பார்க்கிறோம் சகோதரனே. வேதத்திலே நாங்கள் அடிக்கடி சில பகுதிகளை பார்த்து சில பகுதியை பார்க்காமல் போய்விடுகிறோம். கடைசி நாட்களிலே கர்த்தர் நாங்கள் பார்க்க மறந்த காரியங்களுக்குள்ளே பார்க்க வைத்து வெளிப்பாடுகளை தருகிறவர்களாக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. லோத்தும் மனைவியும் பிள்ளைகளும் காக்கப்படும்படியாய் கர்த்தர் காரியம் செய்தார். சோதம் கொமராவிலே பாவம் நிறைந்திருந்தது. கர்த்தர் அந்த பாவத்தை வெறுத்தார். அவர்களை அழிப்பேன் என்று சொன்னார். அவரை அழித்தார். இதுகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம். பாவம் செய்கிறவங்களை அழிச்சார் கர்த்தர். அக்கினியை அனுப்பி அழித்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அதை குறித்து பேசி இருக்கிறோம், அதை குறித்து கேட்டு இருக்கிறோம், தியானித்து இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, அழிவிலே இருந்து தப்பும்படி விடுதலையாக்கப்பட்ட அவருடைய மனைவி தேவனுடைய அழைப்பை பாராமல் திரும்பி பார்த்தபடினால் உப்பு தூளாய் மாறினாள் என்று பார்த்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அநேக தடவை சொல்லுவோம் நாங்க, கலப்பையிலே கை வைத்தவன் திரும்பி பார்க்க கூடாது. திரும்பி பார்க்கிறவர்கள் உப்பு தூளாய் மாறுவார்கள். அதுவும் நல்ல காட்சிதான். ஆனால் எனக்கு வேதத்திலே இருக்கிற ஒரு பெரிய ஆசை என்ன தெரியுமா? வேதம் நல்லது. அநேக தடவைகளிலே
அருவருப்பான காரியங்களாய் இருந்தாலும் அறிவை நமக்கு சொல்லித் தரும்படிக்காய் எழுதப்பட்டு பதிவாய் இருக்கிறபடினால் நான் அந்த தேவனை மகிமைப்படுத்துகிறேன். ஆமென். Hallelujah. I love the Bible because sometimes so many things it's not so good even though it's written and registered because we shouldn't do that. Hallelujah. வேத புத்தகங்கள்ல மற்ற காரியங்கள்ல போய் பாத்தீங்கன்னா செய்த காரியங்கள்லாம் மறைக்கப்பட்டு எல்லாமே சரி போல எழுதப்பட்டு இருக்கிறது. ஆமென். ஆனா இங்கே ஒரு காரியம் நடக்கிறது சகோதரனே. அக்கினிக்கு தப்பும்படியாய் அழகா பார்த்துக் கொள்ளுங்க, வேதத்தை தெளிவாய் பார்த்துக் கொள்ளுங்க. கடைசியிலே ஒரு காரியம் நடக்கிறது. இதை பார்க்கவே உங்களுக்கு அருவருப்பா இருக்கும், வாசிக்கவே ஐயோ இப்படி இருந்தாங்க. யாரு செய்தார்கள்? பாவத்துக்குள்ளே வாழ்ந்து பரிசுத்தமாய் இருந்த பிள்ளைகள். சோதம் குமாராவிலே ஆராய்ச்சியாளர்கள், வேத ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க, சோதம் குமாராவில் இருந்த பாவம் இன்னும் இப்ப பூமியில இல்லை. அந்த அளவுக்கு ஹோமோசெக்சுவல் என்று இன்றைக்கு கதைக்கிறோம் அல்ல, சுய புணர்ச்சி என்று பேசுகிறோம் அல்ல, அதனுடைய அருவருப்புகள், மிருகங்களோட புணர்ச்சிகள், எல்லா காரியமும் சோதமிலே இருந்தது. ஹோமோசெக்சுவல் என்று சொல்லுகிற சொல் சதுமிய என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை பழைய பாஷையில இருக்கிற ஒரு வார்த்தையில இருந்துதான் வந்தது என்று சொல்லுகிறார்கள். ஆண் புணர்ச்சி, பெண் புணர்ச்சி, சுய புணர்ச்சி, மிருகங்களோடு புணர்ச்சி, இப்படியாய் அசுத்தமான காரியங்களை செய்து கொண்டு வந்த ஜனங்கள். ஏனென்றால் முன்னுக்கு போய் வாசிக்க நேரம் கிடைக்கல. அங்கே தேவ தூதர்கள் அங்கே அவர்களை எச்சரிக்கும்படியாய் 2 தூதர்கள் வந்தார்கள். சோதோமுக்குள்ளே 2 தூதர்கள் வந்து லோத் அவர்களை கண்டு அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. வேதம் சொல்லுகிறது, இளைஞர்களும் முதியவர்களுமாய் அந்த வீட்டு வாசல்லே வந்து நின்று அந்த ஆண்களை வெளியிலே விடுங்கள், நாங்கள் அவர்களை அறிய வேண்டும் என்று சொன்னார்கள். Hallelujah. It was so ugly situation. Sodom was shaken by sin. பாவத்தினாலே அழுக்காக கரையாகப்பட்டு கர்த்தராலே சகிக்க முடியாத நிலையிலே பாவம் நிறைந்ததாக இருந்த சகோதரனே. பாவம் என்று சொல்லும் போது அருவருப்பான பாவங்கள், அசிங்கமான பாவங்கள், வேதனைக்குரிய பாவங்கள் இருந்தது. பாருங்க, தேவதூதரை நான் அறிய வேண்டும், வேதம் சொல்றது அறிய வேண்டும் என்ற ஒரு வார்த்தை. என்ன தெரியுமா அறிய வேண்டும்? ஆதாம் ஏவாளை அறிந்தான், அவனுக்கு காயினும் ஆபேலும் பிறந்தார்கள். இப்ப புரியுதா உங்களுக்கு என்ன அறிகிறது? வாசிங்க இந்த வசனத்தை மேலுக்கு போய். தேவதூதர்களை கேட்கிறாங்க வந்து, சிறியவர்களும் பெரியவர்களுமாய். 19ஆம் அதிகாரம் வாசிங்க. அவர்கள் படுக்கும் முன்னே சோதோம் பட்டணத்து மனிதராகிய வாலிபர் முதல் கிழவர் மட்டுமுள்ள ஜனங்கள் அனைவரும் நானா திசையிலும் இருந்து வந்து வீட்டை சூழ்ந்து கொண்டு லோத்தை கூப்பிட்டு, இந்த ராத்திரி உன்னிடத்தில் வந்த மனுஷர் எங்கே? நாங்கள் அவர்களை அறியும்படிக்கு அவர்களை எங்களிடத்தில் வெளியே கொண்டு வா என்றார்கள். சொல்றாங்க என்ன தெரியுமா? நாங்க we have to have some fun with that. யாரு பேச அழிய போகுதுன்னு தூதர் வந்து நிக்கிறான். இவன் கேட்கிறான், அந்த தூதரோட நான் இருக்கணும். யாரு கேட்கிறான்? வாலிபரும் முதியவர்களும். பாவம் பெருகி போனது. யார் என்ன செய்யறது இல்ல, யாரோட என்ன செய்யறது இல்ல, அந்த அளவுக்கு பாவம் பெருகினது நேரத்திலே லோத்து சொல்றான், எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கு, பெண் பிள்ளைகளை தாரணும். பெண் பிள்ளை வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்றாங்க, எங்களுக்கு பெண் பிள்ளை வேணாம், வந்த 2 ஆம்பளைகளை அவளை அனுப்பு. நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க, நான் இது குறித்து ஆழத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க, வாழ்ந்தவர்கள், செய்திகளை கேட்கிறவர்கள், நடைமுறைகளை பார்க்கிறவர்கள் புரிஞ்சு கொள்ளுங்க. பாவத்தின் உச்சகட்டத்திலே இருந்தது, இதை கர்த்தர் அழித்தார். இதை குறித்து தான் நாங்க பார்க்கிறோம். ஆனால் பாவம் படாதபடிக்கு காக்கப்பட்டிருந்த 2 பெண் பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது? ஆமென், ஹல்லேலூயா. என் வீட்டுக்குள்ளே வைத்து வளர்க்கிற பரிசுத்தமாய் இருந்த பெண்களுக்கு என்ன நடந்தது? ஏனென்றால் அநேக தடவைகள் இதான் பிரச்சனை சகோதரனே. பாவம் செய்கிறவனுக்கு அழிவு வருகிறதையும், அழிவுக்காக வைக்கப்பட்டிருக்கிற காரியங்களிலே தேவ அக்கினி விழுகிறதையும் நாங்கள் பார்த்து இது நடக்கிறது அது நடக்கிறது என்று சொல்லுகிறோமே தவிர, பரிசுத்தமாய் தேவனுடைய சபைக்குள்ளே, தேவனுடைய ஐக்கியத்துக்குள்ளே, தேவனுடைய வாழ்ந்து கொண்டிருக்கிற உன்னுடைய என்னுடைய நிலை மாறக்கூடிய சூழ்நிலையிலே உன்னுடைய ஆவி இருக்கிற
இல்லையா? ஹalleluya. நம்முடைய ஆவி முதிர்ச்சி அடைந்திருக்கிறதா? இந்த பிள்ளைகள் சகோதரே பாவம் செய்யவில்லை. இவர் தாயோடு தகப்பனோடு வளர்க்கப்பட்டார்கள், பாதுகாப்பாய் இருந்தார்கள். தேவதூதன் கையிலே பிடித்துக் கொண்டு வந்து அழிவுக்கு வழியிலே விட்டான். ஆனால் இவர்களுடைய ஆத்துமா அழிவை தேடினது என்ன? இன்றைக்கு அழிவிலே இருக்கிறவரை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். பாவம் செய்கிறவனுக்கு இது வரும், இயேசுவை தேடாதவனுக்கு அது வரும், இயேசுவோடு நடக்காதவனுக்கு இது வரும். ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிறவர்கள் செய்கிற காரியத்துக்கு காரணம் என்ன? ஹalleluya. why? ஏன் என்று சொன்னா என்னுடைய ஆவி உங்களுடைய ஆவி இப்படி இருக்கிறவருடைய ஆவி முதிர்ச்சி அடையாதான் காரணம். If your spirit is not matured enough, even though God can protect you, you can fall in a sin. Hallelujah. தேவன் தான் பாதுகாத்து, தூதர்கள் தான் உங்களை கொண்டு வந்து வெளியில விட்டு அக்கினிக்கும் உப்பு தூணாகாம படிக்கு அபிஷேகம் பெற்றிருந்தாலும் உன்னுடைய ஆவி திடமானதா இல்லாவிட்டால் சோதனை வேளையிலே விழுந்து போவாய். Hallelujah. There are so many tests of our life. There are so many temptations. நம்ம சுற்றி பாருங்க, அசுத்தமான பாலியல் பிரச்சனை நடந்து கொண்டிருக்கு. அதுக்குள்ள அந்த பிள்ளைகள் ஒன்றுமே செய்யல. அந்த பிள்ளைகள் திருமணம் ஆகிறதுக்கு 2 மாப்பிள்ளை பார்த்து வச்சிருந்தாருன்னு இருக்கு. அவர்களோடையும் வாழல, அவர்களை தொட்டும் பார்க்கவில்லை. ஆனால் வசனம் சொல்லுகிறது 31வது வசனத்துக்கு வரும்போது ஒரு பெரிய பயங்கரம் நடக்கிறது சகோதரர்களே. பாவத்திலே இருந்து தப்பினார்கள், பயங்கரத்திலே இருந்து விடுதலையாக்கப்பட்டார்கள், சாபத்துக்கு வெளியிலே வந்தார்கள். ஆனால் சபிக்கப்பட்ட சந்ததிக்கு அக்காலும் தங்கச்சியும் தாயாய் மாறினார்கள். Hallelujah. Hallelujah. What is our nature today? Where is our spirit? And which maturity we have got? எந்த முதிர்ச்சி நிலையை அடைந்திருக்கிறோம், எந்த நிலையிலே காக்கப்பட்டிருக்கிறோம். காக்கப்பட்டிருக்கும் வரைக்கும் ஆவி நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருப்போம். இன்னைக்கு அநேகராக நான் சொல்லிட்டு இருக்கேன், கர்த்தர் என்னோடு தான் இருக்கிறார். ஏன் சோதம் கொமோராவிலேயே லோத்தினுடைய 2 பிள்ளைகளோட தான் கர்த்தர் இருந்தார். ஹalleluya. கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார், என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார், என்னை நடத்துகிறார். இதுதான் என்னுடைய அறிக்கை. ஆனா சோதனை வேளையில நான் நீங்கள் எங்க நிற்கிறோம்? வேதனை வேளையில எங்க நிற்கிறோம்? போராட்ட வேளையில எங்க நிற்கிறோம்? கர்த்தரோடு கர்த்தர் வீட்டில் இருக்கக்குள்ள கர்த்தர் எங்களோடு தான் இருக்கிறார். அவர் இல்லாத வேளையிலும் உங்களோடு தான் இருக்கிறார். ஹalleluya. சோதம் குமராவுக்குள்ள மாத்திரமல்ல, அவர் கடந்து வந்த வனாந்திரம் முழுவதும் கர்த்தர் இருந்தார், அவருடைய தகப்பன் இருந்தார், எல்லாம் இருந்த சோதனை. 31வது வசனத்தை வாசிங்க. 2 பிள்ளைகள் மாத்திரம் ஒரு தகப்பனோட தப்புவிக்கப்பட்டார்கள். இன்னைக்கு நானும் நீயும் தப்புவிக்கப்பட்ட நிலையில இருக்கலாம். ஆனால் வரப்போகிற சோதனையிலே உன்னுடைய ஆவி எந்த நிலையை காண போகிறது? வாசிங்க 39. அப்பொழுது மூத்தவள் இளையவளை பார்த்து, நம்முடைய தகப்பன் முதிர் வயதானார், பூமியெங்கும் நடக்கிற முறைமையின்படியே நம்மோடே சேர பூமியிலே ஒரு புருஷனும் இல்லை. நம்முடைய தகப்பனால் சந்ததி உண்டாகும்படிக்கு அவருக்கு மதுவை குடிக்க கொடுத்து அவருடைய சயனிப்போம் வா என்றார். ஹalleluya. என்ன கேடான காரியம். நாமே பைபிளை நேசிக்கிறோம். ஏனென்றா இந்த பகுதியை அந்த பகுதியை அப்படியே சொல்லி வைக்கிறார். மகன் சொல்றாங்க தெரியுமா? மூத்த மகன் 60 பேருந்து தப்பினவன், அக்னியிலே தப்பினவன், ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தவன், கத்தோடு இருந்தவன் என்ன தெரியுமா சொல்றான்? Be careful. Don't compromise and don't give a wrong reason for the right thing. கடைசியில் நான் சொன்னேன், doing the right thing for the wrong reason. Now I am saying, don't do the wrong thing for the right reason. சரியான காரியத்துக்கு சரியானதை செய்யக்கூடாது. ஒரு சந்ததியில பிள்ளைகள் வர வேண்டும் என்பது சரியான காரியம். என்ன கற்றுனா உன் பிள்ளைகளை காண்பார். ஆனா அதுக்காக தகப்பனோட இருந்து சந்ததியை பெருக்கணும் என்பது
so many times கொஞ்சம் ஆளுங்களா உடைய ஆவியில யோசிச்சு பாருங்க. நாங்க செய்யற பிள்ளைகளுக்கு சரியான காரணங்களை வைத்திருப்போம். காரணம் சரியா இருக்கு. அவன் சொன்ன என்ன தெரியுமா காரணம்? இந்த ஊருக்குள்ள ஒரு ஆம்பளை இல்லை, ஆனா எனக்கு சந்ததி வர வேண்டும். ஆனா இருக்கிற ஒரே ஒரு ஆம்பளை யாரு? என் அப்பா. அப்ப அவரோட நீ சாணிக்கலாம் தானே? சரியானதென்றால் நீ ஏன் மதுவை கொடுக்க வேண்டும்? அது பிழையானது. ஹல்லேலூயா. தகப்பனோட சேர்ந்து பிள்ளை ஒரு சந்ததியை உருவாக்க வேண்டும் என்றது சமூகத்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது, தேவனாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. ஆனா இவன் காரணம் சொல்றான். என்னத்துக்காக காரணம் சொல்றால்? இவனுக்கு சரீரத்திலே வந்த இச்சையின் சோதனையை தவிர்த்துக் கொள்ள முடியாதபடிக்கு she found a reason. இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? இச்சையில விழுந்து போகத்தக்கதாய் காரணங்கள். அவர் சொல்றார், எந்த தகப்பனோட நான் படுத்து, எந்த தகப்பனோட நான் உட்கார்ந்து சயனித்து நான் ஒரு சந்ததியை பிறப்பிப்பேன். எதற்காக? வேதம் சொல்லுகிறது, அவன் ஒரு சந்ததியை பிறப்பித்தால் அவனுக்கு மோவாப் என்று பெயரிட்டார். அவர்கள் தான் மோவாபியருக்கு தகப்பன். யாரு மோவாபியர் என்று பழைய ஏற்பாடு முழுவதும் தேடி பாருங்க. அவள் மாத்திரமல்ல, பாருங்க இந்த ரீசன் கண்டுபிடிக்கிறார்கள். இந்த புலியான ரீசன் கொண்டு வருகிறவங்க மூத்தவங்க இளையவங்களையும் பாவம் செய்ய வைப்பாங்க. Be careful. Where is your spirit? How mature you are? நீ முதிர்ச்சி அடைந்திருந்தால், உன்னுடைய ஆவியில முதிர்ச்சி அடைந்திருந்தால் அவன் அந்த பாவத்தை செய்திருக்க மாட்டான். அந்த இச்சை வருகிற போது அந்த சோதனையிலே அவன் தப்பியிருப்பான். இவன் தப்புறதுக்காக தான் பாவம் செய்தது மாத்திரமல்ல, இளையவளையும் கூப்பிட்டு அவன் சொல்லுகிறான், சந்ததியை நாங்கள் உருவாக்குவோம். நேற்று நான் செய்தேன், இன்றைக்கும் கொஞ்சம் தண்ணி விடு பாப்பாக்கு, இன்னும் கொஞ்சம் மதுபானத்தை கொடுத்து அவர் மயங்குற போது நீயும் செய். ஏன் சொல்லுங்க? 3 பேர் செய்துட்டா இந்த நாள்ல நினைக்கிறாங்க பாவமா இருந்தாலும் அது பாவம் இல்லை. If so many people do the sin, people are thinking it's not going to be the sin. இந்த தேசம் முழுவதும் ஆணை ஆண் திருமணம் பண்ணினாலும் பிழையிட்டா பிழைதான், பாவம்னா பாவம்தான். Not because of the majority, sin can't be holy. Hallelujah. எண்ணிக்கை அதிகரிக்கிறபடினால், அதிகம் பேர் செய்கிறபடினால் அப்படிதான் நாங்கள் நினைக்கிறோம். ஏனென்றால் என்னுடைய ஆவி முதிர்ச்சி அடையவில்லை, என்னுடைய ஆவியில தெளிவு இல்லை, என்னுடைய ஆவியில தேவனுடைய முதிர்ச்சியான கனி இல்லை. நாங்க என்ன சொல்றோம்? அவன் செய்தான் அவன் மாறவில்லை, இவன் செய்தான் அவன் செய்யல, அவள் செய்தான் அப்படி செய்தான், ஆனபடினா நான் செய்யறது பாவம். எத்தனையோ பேர் இந்த பூமியில குடித்து வரிக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் இந்த ஊர்ல எத்தனை பேர் குடிச்சு வரிக்கிறாங்க? இந்த ஊர்ல விவாகரத்து அதிகம். எத்தனை பேர் தெரியும்? high percentage of divorce. இந்த ஊர்ல அதிகம் பேர் விவாகரத்து செய்யப்படினால் நானும் செய்யலாம், அது பாவம் இல்லை நினைச்சாப்புல. அது நம்முடைய ஆவியினுடைய முதிர்ச்சியை வெளிப்படுத்துகிறது. நம்முடைய ஆவி முதிரவில்லை. ஹல்லேலூயா. சோதனை வருகிற போது சகோதரர்களே, நான் நின்று கொள்ளத்தக்கதாய் என்னுடைய ஆவி முதிர்ச்சி அடைந்திருக்கிறதா? தேவன் பாதுகாத்தது உண்மைதான். இன்னைக்கு அதிகம் பேர் நாங்க அறிக்கை பண்ணிட்டு இருக்கோம், அவனுக்கு பாவம் வரும், இவன் சாபம், இவர்களுக்கு கேட்காவுடைய வருத்தம், இவர்களுக்கு தற்கொலை முயற்சி வந்தது, இவர்களுக்கு அது வந்தது. எனக்கும் உங்களுக்கும் சோதனை வரக்குள்ள என்ன செய்கிறோம்? நாங்க என்ன செய்யணும்? நாங்க ஆவிக்குரியவர்கள் என்று சோதனை வேளையிலே வித்தியாசம் காட்ட முடியுமா? I am a spiritual person. Everybody gets into trouble. Everybody meets situation. Everybody will be forsaken. எல்லாருக்கும் சூழ்நிலை இருக்கிற சோதனை. எல்லாரும் ஒரு சூழ்நிலையில புறக்கணிக்கப்படுகிறார்கள், ஒரு சூழ்நிலையில தனிமைப்படுத்தப்படுகிறார்கள். எல்லாருக்கும் நடக்கிறதா இந்த பூமியில நடக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனா ஆவிக்குரிய உங்களுக்கும் எனக்கும் அது நடக்கிற போது வருகிற வித்தியாசம் என்ன பாருங்க. தப்ப வைக்கப்பட்ட மகனுக்கும் சோதம் குமாராவிலே அழிந்தவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? What is the difference? ஒரு வித்தியாசம் இல்லை. அப்படியானால் நீ அந்த பாவத்துக்கு தப்பவிக்கப்பட்டவருடைய காரணம் என்ன? நீ அழிந்து போயிருக்கலாமே. இன்றைக்கு நீ ரட்சிக்கப்பட்டவருடைய காரணம் என்ன? இன்றைக்கு தேவன் இயேசு ரத்தம் தந்தவருடைய காரணம் என்ன?
இன்றைக்கு நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க காரணம் என்ன? ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய ஒரு வித்தியாசம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வித்தியாசம் காணப்படாவிட்டா சோதம் குமாராவும் சரிதான், லோத்தினுடைய பிள்ளைகளும் சரிதான். நீ சோதம் குமாராவோட இருக்கிறபடினால பாவி அல்ல, பாவத்தை வெல்ல முடியாது இருக்கிறபடினால நீ பாவி. ஹல்லேலூயா. சூழ்நிலையை வெல்ல முடியாது இருந்தா நீயும் சோதம் குமாரா, நானும் சோதம் குமாரா. மலையில வந்து பாவம் செய்தபடினால இவங்க பாவம் செய்யாதவர்கள் சந்ததியை பிறப்பித்தவர்கள் அல்ல. இளையவனும் ஒரு பிள்ளையை பெற்றால் அவன் யாரா? அம்மோன். மோவாபியர் அம்மோனியர் என்ன செய்தாங்கன்னு தெரியுமா? விக்கிரகங்களை செய்தாங்க. தாவீது அழித்தான். தேவனுடைய ஜனங்கள் எல்லாவற்றையும் சொன்னாங்க அவர்களை எதிர்த்து நிற்க வேண்டுமே. யாரிடத்திலே பிறந்தது? ரட்சிக்கப்பட்ட குமாரனத்திலே பிறந்த குமாரத்தினுடைய குமாரர்கள். ஆனா தேவனுக்கு பிரியம் இல்லாதவர்கள், தேவனை எதிர்க்கிற ஒரு சந்ததி, தேவனுடைய ஜனங்களை கவிழ்க்கிற ஒரு சந்ததி, அவர்களை யுத்தம் பண்ணி வென்ற ஒரு சந்ததி. இன்றைக்கு நம்மை சூழ வெல்ல இருக்கிற காரியங்கள் சகோதரனே, நம்மளை பிரச்சனைக்குள்ளே ஆக்கிற காரியங்கள் அங்கே இருந்து இங்க இருந்து வரல, எனக்குள்ளே உருவானதுதான். ஆமென். அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க அம்மோனியர் இஸ்ரவேலர் என்ன நினைச்சிருப்பான்? அம்மோனியர் வர்றான், அவனோட எதிரி, எந்த நேரம் பார்த்தாலும் என்ன வெட்டி கொல்லணும்னு நினைக்கிறவன். மோவாபியர் வாராங்க, சிலையோட வாரான், காரியங்களோட வாரான், சுரூபங்களோட வாரான், விக்கிரகாராதனை பண்ணுறான், பலி கொடுன்றான். இவன் கர்த்தருக்கு அருவருப்பு நினைக்கிறான். ஆனா எங்க இருந்து வந்தது? லோத்திடத்தில் இருந்து வந்தது. லோத்துடைய ரத்தம். நம்மை சோதனையில குழப்புற காரியம் சொல்லல, வழியில இருக்கிறது இல்ல, எனக்குள்ள இருக்கு. ஆமென். என்னுடைய ஆவி நிலைபெறமா இல்லாவிட்டா நான் பிரச்சனை செய்வன் ராஜாவா இருந்தேன். தாவீது 51வது சங்கீதத்துல சொல்றான். தாவீது அவனுடைய ஆவியிலே நிலவரம் பெற்ற போது, அவனுடைய ஆவி முதிர்ச்சி அடைந்த போது, எங்கே அவனுடைய ஆவி முதிர்ச்சி அடைந்தது? அவன் பாவம் மன்னிப்பு அறிக்கை செய்த போது. Hallelujah. Whenever you don't realize yourself, you can't be matured in your spirit. நாங்க செய்கிற காரியங்களுக்கு காரணங்களை தேடுவோமானா ஆவியில முதிர்ச்சி அடைய மாட்டோம் சகோதரனே. அவள் ஒரு காரணம் தேடினால் என்ன காரணம்? ஆம்பளை இல்லாத ஊர்ல என்னென்று சந்ததி உருவாக்குறது. The one and only man, it's my daddy. My problem is to produce a generation. I'm not care about the sin and the lust which overcome me. அந்த காரியம், அந்த இச்சை என்னை மேற்கொள்ள, அவளுக்குள்ள இருந்த இச்சை மேற்கொள்றதுக்கு அவள் காரணம் காட்டினார் சகோதரனே. இச்சை. நாங்கள் சில முறையில் என்ன நினைப்போம்? சோதனைகள் கர்த்தராலே அனுமதிக்கப்படுகிறது. சோதனைகள் கர்த்தராலே அனுமதிக்கப்படுகிறபடினால அதுக்கு வெறும் பெறத்த அவர் தான் தரணும். நான் விழுந்துட்டேன்னா அது என்னுடைய பிழை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. டோன்ட் சீட் யுவர்செல்ஃப். உங்களை நீங்க ஏமாற்ற வேண்டாம், பிசாசு ஏமாற்றவும் விடம் கொடுக்க வேண்டாம். ஹல்லேலூயா. அடிக்கடி பிசாசு எப்படி சொல்லுவாங்க? அது ஆண்டவர் செய்திருந்தா ஆண்டவர் பலன் தருவார். நோ, ஆண்டவரை குறித்து சோதனை குறித்து தெளிவடைஞ்சு கொள்வோம் சோதனை. அப்ப ஆவி முதிர்ச்சி அடையும். யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து வாசிங்க 17 வரையும். தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு, 13 இருந்து வாசிங்க. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. பக்கத்துல பாத்துங்க. தேவன் சோதிக்கிறல்ல, தேவன் சோதிக்கிறார் என்று சொல்லக்கூடாது. ஏன் எனக்கு சோதனையை விட்டா? சோதனை அவர் விட இல்ல. வேதம் சொல்றது சோதனை எங்க இருந்து வருது? ஹல்லேலூயா. வாசிங்க. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல. அவர் பொல்லாத காரியங்களை வச்சு உங்களை சோதிக்கிறது இல்ல. கர்த்தர் கெடுதியால உங்களை சோதிக்கிறது இல்ல. பாவத்தை வைத்து சோதிக்கிறது இல்ல. வாசிங்க.
ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அல்லேலூயா. அதோட பாடுவோம். இச்சை சோதனை சகோதரர்களே கர்த்தர் தாரது அல்ல. அதுலயும் கடுமையான சோதனை கர்த்தர் தாரது. அல்லேலூயா. நீங்க இப்ப உங்களோட மைண்ட் ஓடும், உங்களோட ஆவி டக்குன்னு ஓடும். யோபுட்ட எனக்கு தெரியும், யோபு சோதிச்சாரு, ஒரு இடமும் அவர் யோபுவை சோதிக்கல. அல்லேலூயா. சோதனைக்காரன் தேவனுடைய சமூகத்திலே வந்து நின்றான். அல்லேலூயா. சோதனைக்காரன் என்ன தெரியுமா? தமிழ்ல ஒரு பெரிய பிரச்சனை, பரீட்சைக்கும் சோதனை தான் சொல்றது, டெம்ப்டேஷனுக்கும் சோதனை தான் சொல்றது. ஆனா இங்கிலீஷ்ல டெம்ப்டேஷனுக்கு டெம்ப்டேஷன் இருக்கு, டெஸ்டுக்கு டெஸ்ட் இருக்கு. ஏமா அதே பகுதியில பரீட்சை குறித்து எழுதப்படுது. 3வது வசனத்தை வாசிங்க. அதே அதிகாரம் 3வது வசனம். உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். அல்லேலூயா. அதை மிகுந்த சந்தோஷமா எண்ணுங்க. ஏனென்றால் கர்த்தர் சோதிக்கிறவர் அல்ல, ஆனால் சோதனை வலையிலே பரீட்சை வைத்து என்னை பலப்படுத்துவார். அல்லேலூயா. Hallelujah. He will never test you with the temptation, but he trains you in the test. Amen. புரியுதா உங்களுக்கு? ஆவில புரியுதா? புரிஞ்சு போயிட்டா? புரிஞ்சு நிக்குதா? புரிஞ்சிருக்கா? இனிமே நாங்க எழுதி வச்சிருக்கோம், நாங்க ஆவில பலப்படுறோம். Hallelujah. அதுதான்டா பொல்லாங்கினால அவர் சோதிக்கிறல்ல சகோதரர்களே. ஆனா சோதனை காலம் சோதனையோடு வருகிறார். எப்போது வருகிறார் என்றால் உன்னுடைய இச்சையை அவனுக்கு வெளிப்படுத்துகிறபடினா. அவனுக்கு இச்சை இருந்தது, அவனுக்கு ஒரு ஆளோடு சயனிக்க வேண்டும் என்ற உணர்வு இருந்தது. அந்த இச்சையை உருவாக்குவதற்காக அவன் காரணம் கண்டு அதை நிறைவேற்றினால் அதனாலே கற்பம் தரித்தது. ஹல்லேலூயா. என்ன கற்பம் தரித்தது? மோவாபியர் கற்பம் தரித்தார்கள். தேவனுக்கு அருவருப்பானவர்கள், தேவனுடைய ஜனங்களை தேவனிடத்திலிருந்து பிரிக்கிறவர்கள் அம்மோனியர் உருவானார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? தேவனுக்கு அருவருப்பானவர்கள், தேவனுடைய ஜனங்களை தேவ பிரசன்னத்திலே நிற்க விடாதபடிக்கு செய்கிறவர்கள். வேதம் சொல்றது என்ன தெரியுமா? அவனவன் தன் தன் சொந்த இச்சையினாலே ஈடுபட்டு பாவம் செய்கிறான். முதல் செய்வது என்ன? பாவம். பாவம் கர்ப்பம் தரித்து என்ன செய்யுமா? மரணத்தை கொண்டு வரும். நான் பைபிள் சொல்றேன், என்ன நான் பாவம் செய்யறேன், நான் மறிக்கலையே. எத்தனை பேர் நினைக்கிறீங்க? ஏவல் அப்படிதான் இருந்துருப்பாங்க. நான் பாவமே செய்து கொண்டிருக்கேன், நான் மறிக்கிறது இல்லையே. ஏண்டா மரணத்தை பற்றி இருக்கிற அறிவு நம்முடைய ஆவியில பிள்ளை. மரணம், that means it's a separation. மரணம் என்கிறது பிரிவு சகோதரர்களே, பிரிக்கப்படுதல். நம்முடைய சரீரத்தை விட்டு ஆவி பிரிக்கப்பட்டால் சரீர மரணம். தேவனுடைய ஆவியோடு இருந்து என்னுடைய ஆவி பிரிக்கப்பட்டால் ஆவிக்குரிய மரணம். ஹல்லேலூயா. இதுதான் ஏதேன்ல நடந்தது. ஆனா அவர்கள் நினைக்கல நாங்க மரிச்சோம் என்று. ஆனா அவருடைய ஆவி மரித்து போனது. தேவனோடு இருந்த தொடர்பு அவர்களுக்கு துண்டிக்கப்பட்டது. நாம் மரித்த நிலையில இருக்கிறோம். தேவனை தேடாது இருக்கிற போது நாம் மரித்த நிலையில இருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏன் போராடி கொண்டிருக்கிறோம்? நமக்குள்ளே ஒரு முரண்பாடு இருந்து கொண்டிருக்கிறது சகோதரனே. ஏனென்றால் நாங்கள் படைக்கப்பட்டிருக்கிற விதத்திலே ஒரு காரியம் இருக்கிறது. என்னுடைய மாமிசம் மண்ணிலே இருந்து எடுக்கப்பட்டது. ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் நான் தேவனுடைய சாயலாய் படைக்கப்பட்டிருக்கிறேன். தேவன் ஆவியாய் இருக்கிறார். ஆனபடி நான் ஆவி. I am a spirit. நான் ஆவியாய் இருக்கிறபடியாதான் என்னை யாரும் சரீரத்தில் கொண்டு போட்டாலும் நான் ஜீவிக்கிறேன். இயேசு கிறிஸ்து ஆவியாய் இருந்தபடியாதான் இயேசு கிறிஸ்து சொன்னார் என்ன தெரியுமா? நான் மரித்தாலும் சதா காலங்களிலும் உங்களோட இருப்பேன் என்று நான் ஆவியாய் இருக்கிறேன். தேவன் என்னை ஆவியாக படைத்திருக்கிறார். எங்களுக்கு ஒரு ஆத்மா உண்டு. அந்த ஆவியும் ஆத்மாவும் சரீரத்தில் வாசம் பண்ணுகிறது.
ஹalleluya. இதுதான் தெளிவு சகோதரனே, இதுதான் ஆழம். இது தெரியாது, ஆனபடினால பிரச்சனை. எப்போது நான் ஆவியிலே மரித்திருக்கும் வரைக்கும் எனக்கு போராட்டம் இல்லை. பூமியில எப்ப தெரியுமா போராட்டம் போறது? அநேகர் சொல்லுவாங்க தெரியுமா, இந்த கருப்பு புத்தகத்தை தொட்ட நாள்ல இருந்து, இந்த புத்தகத்தை வாசிக்க தொடங்க நாள்ல இருந்து பிரச்சனை கூடிச்சு. இந்த சர்ச்சுக்கு போக தொடங்க நாள்ல இருந்து எனக்கு போராட்டம் கூடிச்சு. செய்தி கேட்டு வாழணும் நினைக்கிற நேரம் எல்லாம் எனக்கு ஒரே வேதனை தான். ஏன் தெரியுமா? ஏனென்றால் நமக்குள்ளே ஒரு முரண்பாடு ஆரம்பிக்கிறது. என்னுடைய சரீரம் உலகத்திலே இருந்து எடுக்கப்பட்டபடினால் அது உலக சிந்தையிலே, உலக காரியத்திலே இருந்து கொண்டிருக்க சகோதரர்களே. ஆமென். என்னுடைய ஆவி உயிர்ப்பிக்கப்படுகிற போது அது தேவனோடு எடுபடுகிறபடினால என்ன சொல்லும்டா, சரீரம் சொல்ல நீ இதை செய்யலாம், அது பார்க்கலாம். அவளுடைய மாமிசம் சொன்னது நீ தகப்பனோட சந்திக்கலாம். ஆனால் ஆவி சொல்லுகிறது கர்த்தருக்கு அது பிரியம் இல்லை. மாமிசம் சொல்லுது பரவாயில்லை, ஆனா வேதம் சொல்லுது அது பாவம் என்று. தேவனுடைய ஆவி சொல்லுது பாவம் என்று. அப்ப என்ன செய்யுது? இந்த ஆத்மா அங்கும் இங்குமாய் அல்லோல கல்லோலப்பட்டு முரண்பாட்டுக்குள்ளே போகிறது. ஹalleluya. நாங்கள் முரண்பாடுகளோடு வாழ்கிறோம். நாங்கள் பாவம் செய்து கொண்டிருக்கும் வரை முரண்பாடு இல்லை. என் ஆவி செத்து போயிடுச்சு. மாமிசம் விரும்புவதே செய்து கொண்டிருக்கும். மாமிசமானது சகோதரனே மண்ணுக்குரிய உணர்வை, உலகத்துக்குரிய உணர்வை வெளிப்படுத்தும். மாமிசம் அப்படின்னா வெளியில குளிர்ந்தா உங்க ஆவிக்கா தெரியுது. இன்னைக்கு குளிர் கூடிட்டு சொல்றீங்க, ஐயோ மக்கா இருக்கு திறந்து விடுங்கன்னு சொல்றீங்க. எது? அது உலகத்துக்கு அடுத்த சிந்தை. நம்முடைய மாமிசம் உலகத்துக்கு அடுத்தவரை ஈடுபட்டு கொண்டிருக்கும், உலக காரியங்களை அது வெளிப்படுத்திக் கொண்டிருக்கும். ஆனால் ஆவியோ தேவனுடையதா இருக்கிறபடினால், தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறபடினால், அது மறுபடி பிறப்பிக்கப்பட்டபடினால் தேவனுக்குரியதாய் சொல்லிக் கொண்டிருக்கும். அதனால நான் சொல்லும், இது சரியில்லை, நீ பரிசுத்தமாய் வாழு, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீ பரிசுத்தராயிரு. ஒரே போராட்டம். பூமிக்கு அடுத்தவற்றுக்கு மாமிசங்களுக்கும் தேவனுக்கு அடுத்தவைக்கு என்னுடைய ஆவிகளுக்கும் இதற்கிடையிலே போராடி கொண்டிருக்கிற என்னுடைய ஆத்மா அங்கே பெரிய அல்லோல கல்லோலப்பட்டு கொண்டது. ஆனா வேதம் என்ன தெரியுமா சொல்றது? நீ முரண்பாடு உள்ள வாழ்க்கையில இருந்து நீ வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கைக்கு வரும்படி நாங்க ரட்சிக்கப்படுகிற போது அதான் முரண்பாடு சகோதரர்களே. இன்னைக்கு அநேகர் சொல்றாங்க எனக்கு இதால பிரச்சனை. ஏன் பிரச்சனை? ஏன்னா நீ உன்னுடைய ஆவி உயிர்த்துச்சு. ஹalleluya, thank God. உனக்கு பிளஸ் சரி தெரியுது. இப்ப முந்தியெல்லாம் நான் குடித்து கொண்டிருக்கிற போது நான் குடிக்கிறது பிரச்சனை இல்லை, எந்த காசுக்கு குடிக்கிறேன், யாராவது வண்டி தாளா நான் குடிப்பேன் வரிப்பேன், நான் விடுகிறது இல்லை. ஆனா தேவனுடைய ஆவியானவர் என்னை தொட்ட போது, என்னை மாற்றின போது எனக்கு சொன்னது தேவன் வாழுகிற ஆலயம். அந்த ஆவி சொல்ல தொடங்க என்ன தெரியுமா? இது தேவன் வாழுகிற ஆலயம், இதுக்குள்ள மறுமணம் கொண்டு போக முடியாது. சர்ச்சுக்குள்ள யாராவது கொண்டு போய் சிகரெட் குடிக்க மாட்டான். அப்ப என்னுடைய ஆவி சொல்ல தொடங்கினது இது ஆலயமா இருக்கிறோடியா, நீ சிகரெட் அடிக்க முடியாது. ஹalleluya. போராட்டங்கள், முரண்பாடுகள் இன்னைக்கு அநேகர் நினைச்சிட்டு இருக்காங்க வர்ற சோதனைகள் எல்லாம் உன்னை பிசாசு கொண்டு வரா, இல்லாட்டி ஆண்டவர் அனுமதிக்கிறார். இல்ல சகோதரனே, உன்னுடைய ஆவி உயிர்ப்பிக்கிறபடினாலே உனக்கு போராட்டம் உண்டாகிறது. ஹalleluya. உன்னுடைய ஆத்மாவை காத்துக்கொள்ளத்தக்கதாய் உண்டாகிறது. யாராலையும் வருவதில்லை. I am telling the truth. பிசாசு உன்னுடைய இச்சையை ஊக்குவித்து பாவம் செய்ய வச்சு மரணத்தை கொண்டு வாழ்கிறது. பிசாசால கூட அதிலையும் தேவன் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவரை யாரும் வருவாங்க. ஹalleluya, ஹalleluya. ரத்தம் எனக்கு மேல வைக்கப்பட்டது. அந்த ஆவி சகோதரனே, இப்ப என்ன தெரியுமா? ஒரு நிலை வந்துட்டு இங்காலே முழுக்குது, அங்காலே முழுக்குது, இங்காலே பிரச்சனை, அங்காலே பிரச்சனை, வாழ முடியவில்லை, வளர முடியவில்லை. ஏனென்றால் மாமிசத்தை ஆவியினாலே அடக்குகிற நிலைக்கு வரவில்லை. ரோமருக்கு எழுதின நிருபம் சொல்லுகிறது, வாசிங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் சொல்லுகிறது 8ஆம் அதிகாரம் 13-14 வசனம் வாசிங்க.
மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அல்லேலூயா. என்னத்தினால இன்னைக்கு பிழைக்காம போகிறோம் தெரியுமா? ஏன் மரணத்துக்குள்ள போகிறோம்? தேவனை விட்டு ஏன் என்னுடைய ஆவி பிரிகிறது? மரணம் என்று சொன்னா இதான் சகோதரர்களே, பிரிவு. பிரிவு எங்களுக்குள்ளே முரண்பாடு உண்டாயிருக்கு. இந்த முரண்பாடுகளை ஜெயிக்க முடியவில்லை. ஏன்னா ரெண்டும் ஒரே நிலையில இருந்து கொண்டிருக்கு. மாமிசமும் உலகமும் ஒரு பக்கம், என்னுடைய ஆவியும் தேவனும் இன்னொரு பக்கம். ஒரே நிலையில போராட்டம், முரண்பாடு. எப்ப பார்த்தாலும் இதை செய்கிறது அல்லது அதுல விழுவது, அதுல இருக்கக்கூடாது இதுல வாரது, இதுல விழுந்து போகிறது. அக்கினிக்கு தப்புறது, ரட்சிக்கப்பட்டு இருக்கிறது, காரியம் இருக்கிறது. தனிமையாக இருக்கிற போது மாமிசம் சொல்லுகிறது அனுபவி அனுபவி என்றொன்னே அனுபவிக்க போகிறது. ஹல்லேலூயா. லோத்தினுடைய மகன்மார் அவர்கள் மாமிசத்தை ஆவியினாலே ஜெயிக்கவில்லை. ஆமென். ஆமென். இப்ப உங்களுக்கு ஆவியை மாமிசத்தை தெரிந்தபடினால இனி ஜெயிக்க முடியும். ஜெயிக்கிறதுக்கு கர்த்தர் என்ன வந்திருக்கார்? பயப்படுகிற ஆவியை தரல. ஐயோ சோதனை வந்துச்சு, ஐயோ வேதனை வந்துச்சு, ஐயோ குழப்பம் வந்துச்சு, ஐயோ எனக்குள்ள முரண்பாடு, என நினைத்ததை செய்கிறேன், செய்யக்கூடாத செய்கிறேன் என்றால் எனக்குள்ளே பாவ சுபாவம் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது என்ன தெரியுமா? பயப்படுகிற ஆவியை அவர் தராம நமக்கு தந்திருக்கிற ஆவி அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற அவருடைய ஆவி. ஹல்லேலூயா. பிசாசை ஜெயித்தவர், குதிகாலினாலே நசித்தவருடைய ஆவி எங்களுக்குள்ளே இருக்கிறபடினால் அதனாலே ஜெயிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. Don't go around and worry yourself. போய் கவலைப்பட்டு துக்கப்பட்டு என்ன? Don't go for a self sympathy. சுய பரிதாபத்துக்கு உங்களை விடாதீங்க. நீங்க பயப்படுறதுக்கு ஆவி தரல. கர்த்தர் தந்திருக்கிற ஆவி அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற ஆவி. அவனை காத்த கர்த்தருடைய ஆவியானவர், அவனை காத்த தூதருடைய வல்லவர் அவளோட நின்று கொண்டிருந்தால் அவன் தகப்பனோட சயனித்திருக்க மாட்டான். அவன் தேவனுடைய அன்பிலே இருந்து பிரிக்கப்பட்டிருக்க மாட்டான். எங்களுடைய ஆவி எப்ப பாவம் செய்து அப்ப சகோதரனே பரிசுத்தமுள்ள தேவனுடைய ஆவியோடு இருந்த தொடர்பு அறுக்கப்படுகிறது. நாங்க மரிக்கிறோம், ஆனா பேசிக்கொண்டிருப்போம். அதான் சின்ன பிள்ளை நாங்க இருக்கிறோம் தானே. இன்னைக்கு அனைவரும் அப்படிதான் சொல்லிட்டு கர்த்தர் என்னை நடத்துகிறார், கர்த்தர் என்னை உயர்த்துகிறார், கர்த்தர் வாழாக்காம தலையாக்குறார், எல்லாம் செய்கிறார். அக்கினியை போட்டு அழிக்கவில்லை, வனாந்தரத்திலே தப்பு வைத்தார், தூதர்களை கொண்டு என்னை காத்தார். ஆனாலும் சோதனை வேளையிலே என் இச்சை பாவம் செய்து மரணத்தை கற்பனை. Can you see the difference? Can you see the situation? நான் சொல்லிட்டு இருக்கேன், நான் சாகல, நான் இருக்கிறேன், நான் நின்று கொண்டிருக்கிறேன். என்னத்துல நான் ஓடுறேன்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நின்று கொண்டிருக்கிறேன். இந்த பூமியில எனக்கு தந்த தொழிலாளியா நான் நின்று கொண்டிருக்கிறேன். இந்த பூமியில நான் கற்றுக்கொண்ட அறிவினாலையா நான் நின்று கொண்டிருக்கிறேன்? ஏனென்றால் என் சந்ததியினுடைய பெருமையாலையா நான் நின்று கொண்டிருக்கிறேன்? ஏன்னா சபைக்கு போறதாலையா? இன்னும் நீ அசுத்தமா நடப்பதற்கு, அசுத்தமான மனுஷனோட வாழலாம், அசுத்த உதவுகளோட இருக்கலாம், காக்கப்படலாம். ஆனா சூழ்நிலை வரும், ஒரு சூழ்நிலை வரா நாம் என்ன நின்று கொண்டிருக்கிறோம்? நம்முடைய ஆவி இன்னும் முதிர்ச்சி அடையும், நம்முடைய ஆவி இன்னும் பலப்படவில்லை. என்னுடைய ஆவி கர்த்தராகிய கன்மலையாகிய கிறிஸ்துவின் மேலே வேறுபடவில்லை. ஒரு அழகான தேசத்தில் இருக்கிற அற்புதமான காட்சிகளை காண்கிறோம். இதுல இருக்கிற ஒரு பெரிய அற்புதம் நான் பார்க்கிறது என்ன தெரியுமா? மலையில தான் இவ்வளவு பைன் ட்ரீஸ் இருக்கு. இந்த ஊசி மலை காடுகள் எத்தனை போராட்டமான சூழல் உள்ள நாடு. விண்ணோ வேறன்னு சொல்லுவான் இல்லையா? எந்த நேரமும் காற்று, சுழல் காற்றும்
பனியும் வீசி கொண்டிருக்கிற தேசத்துல நீங்க போய் பாருங்க, ஊசி மலை காட்டு மரங்கள் முறிகிறது. என்னதுல நிக்குது தெரியுமா? கல்லுல நிக்குது. போய் பாருங்க, அழகா உட்கார்ந்து பாருங்க, கல்லை உடைச்சு 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 வேறு என்ன வேற ஸ்டாண்டிங். அதனால நான் தோற்றுறேன் நிற்கிறேன் என்று சொல்லுகிறவர் மாமிசத்தில் நின்று கொண்டிருக்காதபடிக்கு ஆவியிலே எச்சரிக்கையாக சூழ்நிலை வருது, சூழ்நிலை வருது. Every day you are meeting a situation. சூழ்நிலை, பயங்கர சூழ்நிலையிலிருந்து பாதுகாப்பாற்ற சூழ்நிலையில பாவம் செய்கிறார்கள். ஏனென்றால் ஆவியில ஒரு திடமான முடிவில்லை. என்னை காத்த கர்த்தர் பரிசுத்தர் என்ற நினைவு அவருக்கு இருக்கவில்லை. என்னுடைய தேவன் அவர் ஆவியில இருக்கிறவர், என்னை நடக்க வைத்தவர், தூதர்களோட வைத்தவர், எனக்கு சந்ததியை பிறப்பிப்பார். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை கண்ணிலே இருந்து உண்டாக்கக்கூடியவர் என்ற ஆவிக்குரிய அறிவு அவருக்கு இருக்கவில்லை. There are so many times we read Bible, we worship God, we hear so many sermons. That is a dangerous thing in these last days. கடைசி நாள்ல இருக்கிற பெரிய ஆபத்து என்ன தெரியுமா? அளவுக்கு மிஞ்சின பிரசங்கம். உன்னை சாப்பிட்டு ஜீரணிக்கும் முதல்ல திருப்பி போய் சாப்பிடுறது. சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? இட்லி சாப்பிடுறது என்ன? சரி, இது சொல்லுங்க, இங்க நாங்க புரியாது தான் கொடுக்குறோம் என்ன? நல்ல நெய்யில புரட்டி கதை கொடுத்து கொண்டு இருக்கிறார் என்ன? நாங்க வேறுக்க கொடுக்குறது என்ன? புரியாணி சாப்பிட்டு முடிஞ்ச என்ன போறது? கொஞ்சம் இடம் இருக்காரு உனக்கு இருக்கு. ஒரு 2 இட்லியை சாப்பிடுவோம். அங்க போய் சாப்பிடுறோம் 2 இட்லி இங்க வந்துடும். அதுக்கு மேல போற இடத்துல புட்டு தருவாங்க. அதுல தேங்காய் பூ போட்டு வட்ட வட்டமா போட்டு இங்க வந்துடும். தேங்காய் சாப்பிடுறவங்களா கொஞ்சம் நெஞ்செறிகிற மாதிரி இருக்கு என்ன? அப்ப ஒரு இஞ்சி பிளேண்டி அதுவும் கொடுப்பாங்க. இஞ்சி பிளேண்டி கொடுப்பாங்க, கொஞ்சம் ஜீரணிக்கிற. சில நேரம் மிஷனரி மேல அப்படி கொடுப்பாங்க என்ன? இஞ்சி பிளேண்டி என்ன? ஜெபகுமார் மாதிரி ஆட்கள் கொடுப்பாங்க இஞ்சி பிளேண்டி. அப்படி கொஞ்சம் எரிஞ்சிட்டு போகும், ஆனா செமிக்காது என்ன? இப்ப கொஞ்சம் எரிஞ்சதுக்காக திருப்பி என்ன செய்யறது? நைட்டுக்கு ஒரு 2 பரோட்டா சாப்பிட்டு ஜீரணிக்க முடியாத நிலைக்கு வந்து you eat and eat and eat but you don't practice yourself. சாப்பிட்டு ட்ரெயின் பண்ணாம இருந்தா என்ன செய்யும்? முதல் வண்டி வைக்க நல்லா இருக்கும். அவன் பார்த்துருவான், செல்ல வண்டி போல என்ன? நம்ம ஊர்ல என்ன சொல்லுவாங்க? தம்பி நல்லா பார்க்கிறா போல மனுஷன் என்ன? ஊர்ல எல்லாம் வண்டி இல்லாம போனா பெரிய பரிதாபமா பார்ப்போம். ஐயோ பாவம், இவர் இழைச்சி போயிருக்க. நான் சொல்றது காசு கொடுத்து இழைக்கிறப்பா என்ன? காசு கொடுத்து இழைக்கிறோம். சும்மா சாப்பிடுறது காசு கொடுத்து இறக்குறது என்ன சொல்றது? சாப்பிட்டு நல்லா பார்க்கிறா போல. கொஞ்ச நாள் பார்த்து பார்த்தா என்ன? அது பிக் பேக் வந்தா என்ன தெரியுமா? பேக் பேக் நோரும். சாப்பாடு கூடி போச்சு. இன்னைக்கு தான் ஆவிக்குரிய நாரி வருத்தம் பிடிச்சிருக்கு. ஆவி முதிர்ச்சி அடையல. முள்ளம் தண்டுக்குரிய பாரம் முன்னுக்கு இல்ல, முன்னுக்கு கூடிட்டு பாரம். சில காலுக்குள்ள மூட்டுக்குள்ள நோவு. ஏன் தெரியுமா? காலுக்குள்ள மூட்டுக்குள்ள நோவானது வண்டி பெருத்த பருமன் கூடதான் மூட்டுக்குள்ள நோவு. You go and work hard, train your spirit to be mature. Hallelujah. நல்லா ஓடுங்க, நல்லா கத்துறார். போ கதை ஆரம்பத்தில் இருந்தார். போ வெளியில போ, சாப்பிட்டு இருக்காத. சாப்பிட்டதை சமைக்கிறதுக்கு வேலை செய், இல்லாட்டி வியாதி வரும். இன்னைக்கு ஆவிக்குரிய வியாதிகள், வேதனைகள், துக்கங்கள். படிச்ச அளவுக்கு கிரியை இல்ல, கற்கிற அளவுக்கு காரியம் இல்ல, தியாகம் இல்ல. ஏன் இல்ல? ஏனென்றால் எனக்குள்ளே ஆவிக்குரிய கனி பிறக்கவில்லை. You can say that you are anointed with the Holy Spirit. You can say that I am reading Bible 8 hours per day and I am praying so many times. No, you train your spirit. உன் ஆவியை பயிற்சிவிங்க. உன் ஆவியை பயிற்சிவிக்க சொல்லுங்க. Hallelujah. இன்னைக்கு என்ன தெரியுமா? கிறிஸ்தவர்கள் தங்களுக்குள்ள இருக்கிற முரண்பாடு. நான் கிறிஸ்தவர்கள் நேசிக்கிறேன், அதனாலதான் நான் போதுவாக இருக்கேன்.
I love them. I love Christians. I love born again Christians more than that. மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவர்களை இன்னும் அதிகமாக நான் நேசிக்கிறேன். அவர்கள் மேல பாசமா இருக்கிறேன். அவர்கள் பிரச்சனை என்ன தெரியுமா? அவர்கள் தான் போலி. The Christians are போலி. ஏன் தெரியுமா? இஷ்யூவை வச்சுக்கொண்டு இஷ்யூ இல்லைன்னு சொல்லுவாங்க. They have problem inside, but they say no. Because they became a holy robot. பரிசுத்தமான இயந்திரங்களாய் மாற்றப்பட்டிருக்கிறபடினா எப்படி? எனக்கு ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டேன், நான் வேதம் வாசிக்கிறேன், நான் காலையும் மாலையும் தேவனை தியானிக்கிறேன், மாமிசத்திலே எனக்கு போராட்டம் இல்லை, ஆவி நேராய் இருக்கிறது, ஆனா முழுக்க போராட்டம். ஏன் எனக்கு போராட்டம் இல்லாவிட்டா கர்த்தர் நினைச்சிடும். If you don't have any issues, if you don't have any problem, why he has to save you? குளிக்கிற தொட்டில இருந்து ஒருவன் கத்துறா, காப்பாத்துங்க என்னது கத்துவான்? என்னது காப்பாற்றுங்க கத்துவான்? நீச்சல் தொட்டில தாழ்ற வழியாத்தான். இன்னைக்கு தாழ்கிற வழியால் கத்தனை கேட்கிறோம், எங்களை ஆண்டவரை ரட்சியும், எங்களை பிரச்சனை இருந்து விடுதலையாக்கும். ஆனா we show that we don't have any problem. எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு ஒரு காரியம் இல்லை. ஏனென்றால் நான் சோதம் அடைகிறதை தான் பார்க்கிறேன். நான் சோதமை விட்டு போன பிறகு எனக்கு வரப்போகிற பிரச்சனை நான் எப்படி இருக்கிறேன்றதை ஆயத்தப்படுத்துறேன். I don't prepare myself to the situation which is going to be in a cool situation. பாவம் இல்லாத இடம், நல்ல சமூகம், நல்ல மலை. இல்லையா? பாருங்க, அவளுக்கு அந்த பெண்களுக்கு தகப்பனுக்கு மது எடுத்து கொடுக்க தெரியுமானா அந்த தேவதூதன் சொன்னா மலைக்கு போங்க, அங்க இருந்து தப்பித்துக் கொள்ளலாம். என்ன சின்ன அங்க ஆட்கள் வந்துருவான். தகப்பன் தான் சொன்னா எனக்கு மலைக்கு போயிடலாம், இந்த ஊருக்கு போறேன். அப்ப மதுவை செய்து தகப்பனை வஞ்சித்து தகப்பனோடு சயனிக்கிறதுக்கு மைண்ட் இருக்குண்டா போய் ஒரு மாப்பிள்ளை பார்க்கிற பிரச்சனை அவங்களுக்கு கதைக்க பிரச்சனை இருக்கு. I am talking about the Bible. I am not talking about your story, my story. I am talking about the Bible story, which is true. அநேக தடவைகள் சகோதரனே, அநேக தடவைகள் நான் பயிற்சிக்கிறதை, நான் என்னுடைய ஆவியை நடத்துகிறதை, நான் வேதம் சொல்லுது, ஆவியினாலே நீங்கள் நடத்தப்படுவீர்களானால் தேவனுக்கு பிள்ளைகளாய் இருப்பீர்கள். ஏனென்றால் தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவருடைய என்னுடைய ஆவியை நான் கலக்க விட்டால் அந்த ஆவிக்குரிய கனி என்னிலே பிறக்கிற அளவுக்கு என்னுடைய மாமிசத்தை நான் அடக்கினால் பெரிதான காரியங்களை செய்ய கர்த்தர் எனக்கு கிருபை கொடுப்பார். ஏனென்றால் இன்னைக்கு தடுமாற்றமான நிலையில இருந்து கொண்டு போராட்டம் இருக்கு சகோதரனே. I meet so many temptations. ஒவ்வொரு நாளும் அநேக சோதனைகளை சந்திக்கிறோம். ஆனா சொல்லுவாங்க, எனக்கு அப்படி இல்லை, நான் பார்க்கிறேன். No, you accept yourself. எனக்கு பிரச்சனை இருக்கு, அங்கதான் ஆவிக்குரிய கனி, அங்கதான் வேர்விட ஆரம்பிக்கிறது மரம். ஒத்துக்கொள், yes Lord, I am having trouble because my flesh is saying something and my spirit is fighting against that. என்னுடைய மாமிசங்களுக்கு தான் பவுல் அழகாய் ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரத்துல சொல்றார், நான் விரும்புறதை செய்யாம விரும்பாததை செய்கிறேன். பாருங்க, was a holy saint பவுல்னு சொல்லுவாங்க, பரிசுத்தவான். ஆனா ஆவியில இருக்கிற பிரச்சனையை பேசுகிறார். ஏனென்றால் அவர் ஆவியிலே முதிர்ச்சி அடைந்தார். Hallelujah. Get mature in your spirit. முதிர்ச்சி அடைங்க. நாங்க என்ன தெரியுமா நினைப்போம், அப்ப பவுல் என்னவெல்லாம் செய்திருக்கார் போல. இதான் எங்களை வேணும்.
ஆனா பவுல் சொல்றாரு என்ன தெரியுமா, எனக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கு என்று நான் கண்டுபிடிக்க தேவ ஆவியானவர் எனக்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா. ஏன்னா நான் முதிர்ச்சி அடைஞ்சிட்டேன். நான் பாவம் செய்தேன் என்று சொல்றத குறித்து எனக்கு பயம் இல்லை. ஏனென்றால் என்னுடைய இயேசு எனக்காய் பாவங்களை கழுவி விட்டார். Like you try to be a holy to holy, because of that you couldn't get matured in your spirit. பரிசுத்தத்துல இருக்கிறது போல என்ன தெரியுமா, நான் எனக்கு ருச்சிப்பு தேவையில்லை. சில பேர் கதைகளை கேட்டிருக்கேன், சில பேர் சொன்னதை கேட்டிருக்கேன். நீங்க இல்ல சொன்னதை நான் கேட்டிருக்கேன். தெரிஞ்சுவாங்க, என் வாழ்க்கையில ஒரு பிரச்சனையும் இருக்குல்ல, நான் ஒன்று காரியத்துக்கும் இல்ல, ஆனா கத்தரை ரசித்தார். ஏன்னா கத்தருக்கு தாழ்வு மனப்பான்மை, உங்களை ரசிக்கலாம் விட்டுட்டு அவரோட பேர் கொள்ளா போய். He's having a complex, that's what he said. No, you had problem, you seek God. நீ தனிமையில அழுகிறாய், பாவத்தை சொல்லிக் கொடுக்க முடியாதபடி அழுகிறாய், அதனால கத்தர் வந்தார். அதுக்கு பிறகும் ஆவியிலே முதிர்ச்சி அடைய கத்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க சகோதரர்களே, ஒரு சம்பவம் நடக்கிறது. கடைசி ராப்போசனம். The board of directors of the church, the holy church in the whole world, தெரியுமா committee members 12, சபையினுடைய அஸ்திவார கற்கள், committee members, board of directors 12 பேர் இருந்து கொண்டிருக்கிறார். 12 பேர் இருந்து கொண்டிருக்கிறார். யார் தெரியுமா அவங்க? The hit list of the hell, கொலை பட்டியல்ல முதலாக போடப்பட்டிருந்தவர்கள், பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாது ஆனால் மரணத்துக்காக ஒப்புவிக்கப்பட்டுள்ள 12 பேர். எனதுக்காக, தேவனுடைய சபையை கட்டுவதற்காக, தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில ஸ்தாபிக்கிறதுக்காக ஆயத்தப்பட்ட 12 பேரோடு கூட கடைசி மீட்டிங், இட்ஸ் a committee meeting. உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன், ஒரு பெரிய கூட்டம் நடக்குது. இரவு சாப்பாடோட with a dinner, they are having a committee meeting. என்ன பிசாசினுடைய காரியம் அங்கே பார்த்துக் கொண்டிருக்கிறார். இவர்களை மேற்கொள்ளணும், இவர்களை கொல்ல வேண்டும். பிசாசுடைய ராஜ்யம் அங்கே திட்டமிட்டு கொண்டதற்கு ஒவ்வொருவனையும் ஒவ்வொரு மாதிரி கொள்ள வேண்டும். ஏண்டா தேவ ராஜ்யத்தை கட்ட போகிறான். அந்த இருக்கிறான் பேதுரு, இவனை சிலுவையிலே தலைகளாய் அடிக்க வேண்டும். அங்கே ஸ்தேவான் இருந்து கொண்டிருக்கிறான், இவனை கல்லால் அறிந்து கொள்ள வேண்டும். அங்கே யோவான் இருந்து கொண்டிருக்கிறான், பத்மதேயு என்று சொல்லப்படுகிற தீவிலே தனியாக விடப்பட்டு பைத்தியாரனை போல அலைய வேண்டும். ஒவ்வொருவராக பிசாசினுடைய கூட்டம் அங்கே கூட்டம் போட்டு பார்த்துட்டு இருக்கு. They are having a meeting. And the managing director was talking with them. Managing director அங்க ஒரு ஸ்பீச் வைக்கிறார். என்ன தெரியுமா ஸ்பீச்? உங்களில் ஒருவன் பிசாசா இருக்கிறான். என்ன சொன்ன? உள்ள இருக்கிறான் ஆக்கம் என்று நினைக்கிறான்னு சொல்லல, உங்களில் ஒருவன் பிசாசா இருக்கிறான். போர்ட் மீட்டிங்ல நடக்கிற கதை. ராஜ்யம் கட்டப்பட போகுது, பரிசுத்த ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம். உங்களில் ஒருவன் பிசாசா இருக்கு. ரெண்டு உடனே அங்க இருந்தவன் என்ன தெரியுமா சொல்றான்? என்ன எல்லாரும் என்ன தெரியுமா? நாங்க எப்படின்னா, எனக்கு தெரியும் ஆண்டவரே, நான் நினைச்ச நிபந்தான் நான், எனக்கு தெரியும். அங்க ஆண்டோட சொல்லாட்டி பக்கத்துல வந்து நம்ம இவரைத்தான் சொல்லி எனக்கு தெரியும். அவன் அப்ப போக்குள்ளேயே ஒரு மாதிரி வரக்குள்ள எனக்கு தெரியும். இவனை தெரியும், அவரை தெரியும், இவராத்தான் இருக்கும், அவராத்தான் இருக்கும். 12 வரைக்கும் ஆயிடுச்சு. கதைக்கு தேவனோடு நடந்தபடினால தேவனுக்கு இருக்கிற ஆவிக்குரிய ஒரு காரியம் அவர்களுக்குள்ளே இருந்தது. They didn't say, they didn't pointed out somebody that somebody is going to be the Satan. No, they said, நானும் ஆண்டவர், நானா ஆண்டவர். ஏன் தெரியுமா? வஞ்சனைக்குள்ள விழுகிறவங்களுக்கு தெரியாத விழுந்திருக்காங்களா இல்லையா? So many times we say that we are not deceived. நான் வஞ்சிக்கப்படல, அதான் என்னுடைய டிசிஷன். ஆனா அப்போஸ்தலர் எப்படி கேட்டாங்க? அந்த பிசாசுன்னு சொன்னது நானா? எல்லாரும் என்ன கேட்டா? நானா? என்ன அவனுக்கு தெரியும். They didn't know. They accept themselves. அவருடைய ஆவியில அவங்களுக்கு ஒரு காரியம் இருந்தது. சில வேளை என்னை பிசாசு வஞ்சித்திருக்கலாம்.
12 பேர்ல ஒருவரும் கேட்கல, ஒருவர் சொல்லல அவன் இவன் இப்படித்தான் இருக்கு. நான் அன்றைக்கு நடந்த விஷயத்தை பார்த்தேன், இப்படித்தான் இருந்தது. நீங்க காசு பைய கொடுக்கக்குள்ள யோசிச்சேன் இல்லையா? 5 அப்பத்தையும் 2 மீனையும் வேண்டிட்டு வரக்குள்ள பார்த்தான், அவன் 2 மீன் எடுத்து வச்சவன் இவனாத்தான் இருக்கும். ஒன்றும் கிடைக்கல. They didn't say anything about others. They started asking me whether it's me. இன்னைக்குதான் சோதம் குமாரா எரியுது, எரியும். இதான் காய்ச்சி கொண்டிருந்தோம். பாவம் சரியா எரியும், இயேசு பிடிக்கலையா எரியும், நீ அழிஞ்சு போவா. ஆனா உனக்கு சிச்சுவேஷன் வருதுன்னு சொல்றேன், உனக்குள்ள பிசாசு இருக்குன்னு ஆண்டு சொல்றேன். யோசிச்சு பாருங்க, நான் இதுக்குள்ள வந்து சொல்றேன் என்ன செய்வீங்க? உங்களுக்குள்ள ஒரு பிசாசா இருக்காங்க என்ன சொல்றீங்க? எனக்கு அடிக்க மாட்டீங்க, நீங்க அடிக்க மாட்டீங்க, எனக்கு தெரியும் என்ன செய்வீங்க. ஆவிக்குரிய வளர்ச்சி சொல்றேன். Anytime you ask God, ask Holy Spirit whether my spirit is with you. என்னுடைய ஆவி உம்மோடு கூட இருக்குதா? நீர் என்னை நடத்துகிறீரா? உமக்குள்ளே நான் வளர்க்கிறேனா? அப்ப என்ன நடக்கும்டா? கனி விடும் சொல்றேன். கனிதான் இட்ஸ் a beautiful thing. ஒரு வாழ்க்கையில கனிதான் சொல்றேன். கனி நல்லது. எல்லாருக்கும் வர பிரச்சனை தான் நமக்கு வரும்ன்றது இருக்கு. ஹல்லேலூயா. 2 காரியத்தை குறித்து கொஞ்ச நாளைக்கு முதல்ல காய்ச்சாங்க. செம்மறியான பண்டி 2 காரியத்தை எடுத்து பண்டிகை பூனை பற்றி கேட்டாங்க, அது தெரியாது. அதனால சொல்றேன், செம்மறியாடு இருக்கு, பண்டி இருக்கு. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு சகதி உள்ள சுரியுள்ள குழியில விழுந்துட்டு இருக்காங்க. விழுந்துருச்சு. ஏனென்றா ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய ரத்தத்தினால கழுவுனவனுக்கும் பிரச்சனை இருக்கு, போராட்டம் இருக்கு. உலகத்துல பாவத்தை செய்து கொண்டு இருக்கிறவனுக்கும் போராட்டம் இருக்கு. செம்மறியின் குழியில விழுந்துச்சு. குழியில விழுகிறது, பண்டியை விழுகிறது. ஆனா என்ன தெரியுமா வித்தியாசம்? என்ன தெரியுமா வித்தியாசம்? பாவத்தை ரகசியமாய் செய்கிறவனுக்கும், ரகசியமாக அந்த பாவத்திலே நின்று கொண்டிருக்கிறவனுக்கும், இருக்கிற ரகசிய பாவத்தை விட்டு முடியாமல் கதறுகிறவனுக்கும் 2 வித்தியாசம் இருக்கு சகோதரர்களே. You must know the truth. பாவத்தை ரகசியமா செய்து கொண்டே இருக்கிறவர்களுக்கும், ரகசியமா இருக்கிற பாவத்தை விட்டு விட முடியாது கதறுகிறவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதுதான் சொல்றோம். சுரியில சகதியில விழுந்தா 2ஐயும் பார்த்தா அசுத்தமா தான் இருக்கு. ஹல்லேலூயா. 2 பார்க்கிற நேரம் பாவத்துல எவன் விழுந்தாலும் அது அசிங்கமாய் பாவமா தான் இருக்கும் சகோதரனே. ஆனா ஒரு வித்தியாசம் தெரியும். என்ன தெரியுமா? இந்த ஆடு அழும். ஹல்லேலூயா. The lamb will cry. என்ன அதுக்கு பிடிக்காது. என்ன அதனுடைய ரோமங்கள் எல்லாம் இறுக்கி பிடிக்க தொடங்கும். சகதி அங்கே பிறல அதுல ரோமத்திலே எரிவு உண்டாகும். அதால இருக்க முடியாது. அது அழுது கொண்டே இருக்கும். என்னை தூக்கி விட யாரும் இல்லையா? என்னை கழுவி விட யாரும் இல்லையா? என்னுடைய எரிவை எடுத்து விட யாரும் இல்லையா? கதறிக்கொண்டே இருக்கு. ஆனா பண்டி என்ன தெரியுமா செய்யும்? மூக்க போட்டு திருப்பி வருதா? You know the difference for that. பண்டி அந்த செம்மறி பாவம் உள்ளுக்குள்ள இருக்கா? ஆவியில போராட்டம் இருக்கா? இச்சை இருக்கா? மாமிச பிரச்சனை இருக்கா? சூழ்நிலை இருக்கா? செம்மறியா இருக்கா? கதறுவான். அல்லேலூயா. இந்த கதறல கத்தர் கேட்பான். கத்தர் சொன்னார், மறைவா இருந்து செய்யப்படுகிற உன்னுடைய ஜெபத்துக்கு வெளியரங்கமாக நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். Hallelujah. But if you don't cry and enjoy the sin and doing something, then you are going to be there all the time, because you don't need anybody to help you, because you are enjoying the mud. நீ சகதிய சுரிய நீ சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு இருக்கிறபடிதான் யாரும் வர போறதும் இல்ல, பாவத்துல விடுதலை ஆகிறது இல்ல. ஆனா நன்றி கொண்டே இருக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆடு அழும் சகோதரர்களே. நம்முடைய வாழ்க்கையில மறைமுகமா நாங்கள் அழுகிறோமா?
கர்த்தர் அழுது கேட்கிற ஆண்டவரே, யாரும் காணாத ஒரு காரியம் இருக்கு, ஆனால் அதை நீ நேசிக்கிறதும் இல்லை, என்னை விட்டு அடித்து போடும் ஆண்டவரே, என்னால் முடியவில்லை, என்னுடைய மாமிசம் முடியவில்லை, என்னுடைய மாமிசத்தினால நான் விழுந்து விழுந்து போகிறேன், எனக்கு உம்முடைய ஆவியை தாரு. அதைத்தான் தாவீது கேட்ட 57ஆம் சங்கீதத்திலே, ஆண்டவரே என்னை புதிய ஒரு இருதயத்தை சிருஷ்டியும், நிலைபெறுமான ஆவிய என்னையில தங்க பண்ணும். ஹல்லேலூயா. அந்த ஆடு அழுதது சகோதரனே. அந்த ஆட்டுக்காக கர்த்தர் பரிந்து பேசினார், பரிதாபப்பட்டார். அந்த ஆட்டை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு தெரியுமா, என் இருதயத்துக்கு பிரியமான ஆடு அது தாவீது. ஹல்லேலூயா. ஆண்டவர் அவனுடைய காரியங்களை பார்த்து ஆண்டவரை நினைத்தா, இவன் சந்ததியில நான் பிறக்கணும். நீங்க அழுகிறவா, நீங்க மாய்மாலமா இருந்து கொண்டிருக்கிறவா, என்னுடைய ஆவிக்குரிய நிலை என்ன? கலாத்தி இருக்கிறது நிருபம் சொல்லுது சகோதரர், கலாத்தி இருக்கிறது நிருபம் என்று சொல்லுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 5ஆம் அதிகாரம் வாசிங்க. இல்ல, ஆவியின் கனியோ 5ஆம் அதிகாரம் 22. நீ முதிர்ச்சி அடைஞ்சா இதெல்லாம் வருமா? நீ ஆவியில முதிர்ச்சி அடைஞ்சா கனி வரும் சொல்ல. ஏன்னா கனி முதிர்ச்சி அடையாம வாரது அது கனி அல்ல. ஒருவன் மெச்சூர்ட் ஆளாட்டி அவனுக்குள்ள வாரது ஃப்ரூட் இல்ல. அத சொல்ற, உங்களுடைய கனிகளினாலே உங்களை அறிவார்கள். By your fruit, by your reactions, by the way you are handling things, உங்களுடைய நடத்தையினாலதான் உங்களை அறிவாங்க. இயேசு சொன்னார், நல்ல மரம் கெட்ட கனி கொடுக்காதே, அவனோட கனிகளினாலே அறிந்து கொள்ளுங்க. அவர் சொல்ல போகிறார், பொல்லாத புலையான போதகங்கள் காரியங்கள் செய்கிற இடத்துல சொல்றார், யாருன்னு நாங்க என்னென்று அறிகிறது? எல்லாரும் வேதத்தை வச்சு பேசுறான். சொல்றார், கனியால அறி. ஹல்லேலூயா. அவனுடைய பிரசங்கத்தால் அறியாத, அவனுடைய அற்புதத்தின் அடையாளத்தினால் அறியாத, அவன் செய்கிற செய்கையினாலே, அவன் உடுக்கிற உடுப்பினாலே அறியாத, அவனுடைய கனியை பாரு. ஆவியின் கனியோ அன்பு. அன்பு. ஹல்லேலூயா. ஆவியின் கனியோ அன்பு. அந்த அன்புக்குள்ள என்னெல்லாம் இருக்கா? சந்தோஷம். முதலாவது சந்தோஷம் இருக்கு. முதலாவது, if you are matured enough in Christ, நீங்க கர்த்தருக்குள்ள முதிர்ச்சி அடைஞ்சிருந்தீங்கன்னா, ஆவியின் கனி உங்களை இருந்தா, உங்களை காணப்படக்கூடியது முதலாவது சந்தோஷம். சகோதரனே, எப்படி தெரியுமா சந்தோஷம்? அது கீச்சங்காட்டின மாதிரி சந்தோஷம் இல்ல, நிறைவான சந்தோஷம், எப்போதும் தங்கி இருக்கிற சந்தோஷம். Not because of the situation, not because of anybody, not because of Satan, not because of the world, not because of the pastor, not because of your wife, not because of your son. You will be happy all the time. போதகரால, பிள்ளையால, பஞ்சாரியால, புருஷனால எல்லாரும் சொல்றாங்க, புள்ள எப்படி போயிட்டா நான் எப்படி சந்தோஷமா இருக்கிறது, நீ எப்படி சந்தோஷமா இருக்கிறது? ஏனென்றால் கிறிஸ்துவினுடைய கனி உனக்குள்ள இருக்கக்கூடிய பிள்ளை தவறா போனாலும் நீ சந்தோஷமா இருப்ப. ஹல்லேலூயா. என்ன மனுஷன் அப்படிதான் இருக்கிறார், ஒரே இப்படி பேசுறார், இப்படிதான் பார்க்கிறார், இப்படி கதைக்கிறார், இப்படி நக்கல் அடிக்கிறார், எப்படி நான் சந்தோஷமா இருக்கிறது? நீ சந்தோஷமா இருக்கிறது ஆவியின் கனியாகிய சந்தோஷத்தினாலே. ஹல்லேலூயா. என்னுடைய மனைவி ஒரே திட்டுறா, ஒரே பேசுறா, அதுக்கு குறை சொல்றா, இதுக்கு குறை சொல்றா, இப்படின்றா அப்படின்றா, எப்படி நான் சந்தோஷமா இருக்கிறது? என்ன மூணு மாறுது? நோ. உனக்குள்ள முதிர்ச்சியான கனி இருக்குமானா நீ சந்தோஷமாவே இருப்ப. எனி சிச்சுவேஷன் சந்தோஷமா இருப்ப. சந்தோஷம் இல்ல திங்க் பண்ணிட்டு இருப்போம். சில பேர் சந்தோஷம் இல்லைன்னு காட்டுறதுக்கே யோசிச்சுட்டு இருப்போம். யாரும் வந்து கேட்கணும் என்ன பிரச்சனை, அப்புறம் நம்ம மனைவியை கரைச்சி கொட்டணும், இல்லாட்டி கணவன் செய்கிற அடியந்தங்கள்னா சொல்லணும், இது என்ன என்ன சிக்கல் தெரியுமா? Don't do that. If you are happy, you rejoice in God. தேவனுக்குள்ள மனமாட்சியா இருப்பீங்க. ஆமென். சோக காட்சி வேண்டாம். ஹல்லேலூயா. நிரம்ப சோகம் இருக்கு, நிரம்ப மூச்சேஜ் பண்ற ஆட்கள் இருக்கிறாங்க, நிரம்ப மூச்சேஜ் பண்ற காரியம் இருக்கு. Don't be sad because உனக்குள்ள உண்மையான சந்தோஷம் தான் எப்போ சிரிச்சுக்கிட்டே இருக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சிரிச்சு கொண்டிருக்கிற சந்தோஷமா இருப்பீங்க. உங்க பார்க்க சந்தோஷமா இருக்கு. கனி விளங்கும்.
வெளியில தெரிகிறது கனி சகோதரனே. கர்த்தர் சொல்லல ஒருவன் வளர்ச்சியை போய் பார்க்கணும், வேற தோண்டி பாருன்னு சொல்லல. சொல்லி இருக்கலாமே, வேற தானே டீப்பா போறது. வேற பிடிக்கலாம், கனியில தான் பிடிக்கலாம். வாழ பழத்தை பார்த்து பிடிக்கல, அதை எடுத்து சாப்பிட்டு வரலாம் தெரியும். பார்க்க நல்ல பளபளப்பா இருக்கும், சோப்பு பச்சை மஞ்சளா இருக்கும். கடிச்சா கிட்ட வந்தாலே புளிக்கும். கனிகளினாலே அறிவிங்க. You have to rejoice in God. நான் உண்மையா சொல்றேன் உங்களுக்கு. So many people and so many things I am seeing and I am growing myself. கணக்கு பிரச்சனைகள்ல கணக்கு காரியங்களை கேட்கிறபடினால நான் வந்து சொல்றேன் உங்களுக்கு, நான் ஆவியில வளர்றேன். Hallelujah. Hallelujah. I face problem. I face situation. பிரச்சனைகளை சந்திக்க விரும்புறேன். ஏன் தெரியுமா? I am growing in my spirit. ஒவ்வொரு நாளும் ஒரு காரியம் சொல்லக்குள்ள என் வாழ்க்கையில வருது, கர்த்தாவே நான் இப்படி இருக்காங்க நீ சொல்ற மாதிரி இருக்கேன். பிரச்சனை தீராது. குழப்பத்தை குழப்பை கொண்டிருக்கிறார்களுக்கு குழப்பம் தீராது. ஆவியின் கனி சந்தோஷம். சந்தோஷம் இருந்தா என்ன நடக்கும்? நீங்க ஹாப்பியா காய்ச்சி கொண்டு வந்தீங்கன்னா என்ன செய்வாங்க? சமாதானம். எல்லாரோடையும் சமாதானம் கிடைக்கும். ஆட்டோமேட்டிக்கலி தான் தேவனுக்குள்ள சந்தோஷமா இருந்து பாருங்க. இவர் இது சொன்னார், தூக்கப்படாதீங்க. என்ன பேர் சொல்லலாம். நேற்று ஒரு கோல் வருது, நான் என்ன சொல்லி வச்சிருந்தேன். நான் இப்பவே எச்சரிக்கிறேன், சங்கு ஊதுகிறேன். ஆமாம், என்ன என்னோட கூட பிஜின் ரெண்டு பேரும் சேர்ந்து பிஜினுக்கு ஒரு கோல் வருது. ஹலோ பிரதர், எப்படி இருக்கிறீங்க? என்ன டெலிபோனை பார்த்தேன், உங்க நம்பர் வந்தது. அப்படியா? எனக்கு கேட்டுக்கொண்டிருக்கு. பிஜின் இருக்குது, என்ன சொல்றது தெரியாது, பேசிக்கொண்டு. நான் பேசுறேன் சார், நான் இந்த கதையை கேட்கணும், நீ பேசு. என்ன ஒரு டெலிபோன் நம்பர் வந்தது. உனக்கு வேலை இருக்கா? வேலை எடுத்துட்டீங்களா? இல்ல வேலை இல்லை. அதான் நான் யோசிச்சேன், உங்களுக்கு ஒரு வேலை தரலாம் என்று. ரைட், நல்லது. நான் யோசிச்சேன், நல்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு பிள்ளைக்கு வேலை கிடைக்க போகுது. இல்ல, அதுக்கு முதல் நீங்க இப்ப அந்த சர்ச்சில் இருக்கிறபடியா? இந்த சர்ச்சிலே கிடந்தது கதைக்கிறது. நீங்க அந்த சர்ச்சில் இருக்கிறபடியா? எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு உங்களுக்கு வேலை தாரது. ஏன் இந்த சர்ச்சில் என்ன வெட்டுவால் வீச்சு கத்தியோட திடீர்னாங்க? அது பயமா இருக்கு. ஏண்டா இந்த சர்ச்சில் இருக்கிறது ஊனையும் கருக்களையும் பிரிக்கிறது. ஹல்லேலூயா. அதான் பயம். இது கொண்டுதான் பயம், நமக்கெல்லாம் பயம் இல்லை. அந்த சர்ச்சில் இருக்கிறபடியா உங்களுக்கு நான் யோசிக்கிறேன். அப்படி அப்ப விஜயன் கேட்குது, ஏன் இந்த சர்ச்சில் இருந்தா நீங்க வேலை தரலாட்டியே வேற சர்ச்சிலையா வேலை தர போறீங்க? ஹல்லேலூயா. அவர் கேட்கிறாங்க, எனக்கு வேற சர்ச்சிலையா வேலை இருக்கு? இல்ல இல்ல, அந்த வேலைக்கு முதல் உங்களுக்கு நான் ஒரு பாஸ்டரை இன்ட்ரோடியூஸ் பண்றேன். விஜயனுக்கு கோபம் வந்துச்சு. விஜயன் சொல்லுது, நீங்க என்ன தப்பா புரிஞ்சு கொண்டுட்டீங்க, நான் அந்தப்படி ஆள் அல்ல. ஹல்லேலூயா. நான் டெலிபோன் சொன்னேன், ராசா யாருக்கும் வேலை கொடுக்க முதல் 3 மாசம் நிரந்தரமா ஒரு வேலையிலையும் வீட்டிலையும் சர்ச்சிலையும் இருந்து பொங்கி எழுப்பிச்சு. எனக்கு அட்வைஸ் பண்ண ஒன்றும் இல்லை ராசா, நான் வைக்கிறேன் வச்சுட்டேன். 15, 12, 20 கோல். நோ ஆன்சர். நான் ஆன்சர் பண்ணேன். ஆவி வளரல, ஆவி வளரல. என்ன ஆளும் வளரணும், அறிவும் வளரணும். அதுதான்டா வளர்ச்சி. ஆளும் வளரணும், ஆவியும் வளரணும். அதுதான்டா வெற்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பதான்டா சந்தோஷம். அப்பதான் நமக்கு அந்த சந்தோஷம் நிலையா இருக்கும். நான் சொல்றேன், don't say it that somebody didn't smile at you because of that you are sad. It's a very sad story. Very heart touching story. யாரோ சிரிக்கலன்றபடியா நீங்க துக்கமா இருக்கு. உங்களுக்கு கர்த்தர் சிரிக்கிறார் தெரிகிறது இல்லையா? ஆவியானவர் சிரிக்கிறார் விளங்குறது இல்லையா? கர்த்தருடைய சத்தியம் சுத்தி சுத்தி வருது, அதை பற்றி கவலை இல்லையா? சிரிக்காத ஆரியோவை பத்தி தான் கவலை. 25 பேர் சிரிப்பான், 2 பேர் சிரிக்கலான்னு அவனுக்கு பிரச்சனை. சிரிக்காதவனுக்கு ஏதோ பிரச்சனை, அவனுக்கு இன்னும் கனி வரல, விடுங்க, அது காய்க்கும். இப்ப பூவா இருக்கு, நிறைய கட்டுறாங்க, கட்டட்டும், கட்டி முடியக்கூடாது, காய்ச்சி கனி தரும். அதுவரை காத்திருங்க. நீங்க கட்டுறதுக்குள்ள மனமாக
என் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். ஹல்லேலூயா. அத்திவரம் துளிர்விடலாட்டி அது சீக்கல் இன்னைக்கு துளிர்விடல விடப்பாத, அதுக்கு 1000 பிரச்சனை இருக்கும். செய்யல, அது செய்யல, because I am sad, I am upset. இப்படி எல்லாம் சொல்லக்குள்ள எனக்கு உங்களை கட்டி பிடிச்ச அவனோடு மூலவாங்க. ஐயோ, என்ன தேவனுடைய வார்த்தையை கேளாம 8 வருஷமா 10 வருஷமா 3 வருஷமா கர்த்தருடைய சத்தியத்தை கேட்டுக்கொண்டே இப்படி கவலையா இருக்கிறவங்கள பார்க்கிறேன். நல்லா இருக்கு. ஐயோ, அடிச்சுட்டு அவனோட கூட இருக்கு. ஆவிதவன், don't say something, don't do that. எத்தனை வருஷம் கர்த்தர் நம்மளோட, எத்தனை வார்த்தை நம்மளோட கர்த்தர் பேசி, எந்த பெரிய வேதனை நம்மளோட இருந்து கொண்டிருக்கு. சொல்ல, உனக்கு பயப்படுகிற ஆவியை தரல. அவன் சிரிக்கலையா, பயப்படாத. அவனை சிரிக்க வைக்கிற கர்த்தர் வருவார். என்ன விழுந்து விழுந்து சிரிப்பான் அழைக்க முடியும். வேதம் சொல்றது என்ன தெரியுமா? கர்த்தர் பொல்லாங்கி நான் சோதிக்கிறேன். ஹல்லேலூயா. நீ போங்க, யாக்கோபுடைய நிருபம் 17வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. நான் முடிக்கிறேன். பிரச்சனை நீண்டு கொண்டே போகுது. வாசிங்க. 1:17 யாக்கோபு. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. ஹல்லேலூயா. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல என்று சொல்லிட்டு வேதம் சொல்றது தெரியுமா? எந்த நன்மையான ஈவும் ஜோதியான தேவனிடத்திலிருந்து வருகிறது. அவருக்கு எந்த மாறுபாடும் வேறுபாடும் இல்லை, அதனுடைய நிழலும் இல்லை. ஹல்லேலூயா. எந்த நன்மை வந்தாலும் சரி சகோதரர்களே, ஒரு கார்டு வருது அவங்களுக்கு பர்த்டேக்கு, அந்த கார்டு நன்மை அது தேவனாலே வர வந்தது. உங்களுக்கு யாரோ ஒரு பூ கொண்டு கொடுக்குறாங்களா, அது தேவனாலே வந்த நன்மை. உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்தாங்களா, அது தேவனாலே வந்த நன்மை. உனக்கு நல்ல ஒரு மனைவியை தந்திருக்கா, தேவனால வந்த நன்மை. உனக்கு ஒரு நல்ல சமயத்தை தந்திருக்காரா, அது தேவனால வந்த நன்மை. தேவனிடத்தில் இருந்து நன்மையை தவிர வேற ஒன்றும் வருகிறதில்ல. ஹல்லேலூயா. எந்த உறவு, எந்த காரியம், என்ன காரியமா இருந்தாலும் நன்மையா இருந்தா ஜோதியான தேவனிடத்திலிருந்து வருது. அதோட வசனம் இருக்கிறது, அவர் மாறுபாடானவர் அல்ல, வேறுபாடான நிழல் அவரிடத்தில் இல்லை. There's no shadow of differentiation. அவருடைய நிழல் கூட இல்ல, மாறுபாடானது. தேவன் அப்படிதான் இருக்கா. ஆனா மனுஷன்ல மாறுபாடு வரும். ஆமென். ஹல்லேலூயா. காரணம் இல்லாத காயங்கள் வரும். என்ன நன்மையா இருக்கும், திடீரென்று உறவு இல்லாம போகும். Maybe you would have experienced. காரணம் இருக்காது. அடுத்த நாள், முதல் நாள் கட்டி பிடிச்சாலும் அடுத்த நாள் திரும்பி பார்க்க போவாங்க. Don't feel anything about it, because God will never change. தேவன் திரும்ப மாட்டார். அதான் அவர் சொல்றார், நான் மனம் மாற மனுஷன் அல்ல. நமக்கு கால அவகாசம் கொடுக்காம உறவு வெட்டப்படும். காரணம் இல்லாமல் நேசங்கள் மாற்றப்படும். தெரியாதபடிக்கு பாச உணர்வுகள் நின்று போகும். ஏனால் மனுஷன் he is living in a contradiction life. Like I said, அவன் முரண்பாடாய் உள்ளுக்குள்ளே போராடி வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினால அவன் ஏன் செய்யறான்னு தெரியாது. போராட்டம் இல்லாத ஆவியுள்ள தேவன் இருக்கிறார், அவர் மாற மாட்டார். ஹல்லேலூயா. ஆனபடினால யாரோ என்ன எதிரில்ல, தேவனிடத்திலே இருந்து நன்மை வருது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு ஒரு காலம் வந்ததா, யாரிடமிருந்து வந்தது? தேவனிடத்தில் இருந்து வந்தது. காணிக்க வந்ததா, தேவனிடத்தில் இருந்து வந்தது. ஒரு உற்சாகம் சொல்லுகிற வாழ்த்து செய்தி வந்ததா, தேவனிடத்தில் இருந்து வந்தது. அதுகளையே நோக்கி கொண்டிருங்க. ஹல்லேலூயா. மனுஷன் மாறாண்டு மாறாதீங்க. ஆவிக்குரிய கனி சந்தோஷம், சமாதானம். வாசிங்க. கலாத்தியர் 22. நீடிய பொறுமை. நீடிய பொறுமை இருக்கா? இங்கிலீஷ் பைபிள்ல இருக்கு long suffering. சூழ்நிலை வார நேரம் பொறுமையா இருக்கிறீங்களா? அல்லது இப்போ வாரம் இறங்கி வாரம் இருக்கிறமா? அல்லது அவருக்கு காத்திருக்கிற ஒரு சூழ்நிலை பறக்கிறோம்.
நெடிய பொறுமை. எப்ப சோதம் குமாராவில் இருக்கக்குள்ள எல்லாம் இருக்கு, அழிவு வரக்குள்ள இருந்தது. ஆனால் ஆவியில நடத்தப்படக்குள்ள பொறுமை இல்லாவிட்டாங்க. பொறுமைக்கு இங்கிலீஷ்ல சொல்லிட்டு லாங் சஃபரிங், சகிப்பு. நீங்க சகிக்கணும், ஒரு காரியத்தை சகிக்கணும். சின்ன காரியத்தையே சகிக்கிறவங்க தேவனுக்காக பாடும்போது நல்ல பாடுறது உண்மையாக, ஆனா பாடுறது பாடி நாங்க பாடுறோம். என்ன சதையோடு சதையாக, ஆனா உபாசம் இருக்க மாட்டேன். சூரக்கல்லாட்டி மண்ணை உடைச்சு ஆவிக்குரிய மனுஷன் அப்படின்னா, ஹல்லேலூயா. ஆவிக்குரிய காரியத்தை யோசிச்சு பாருங்க. சில பேர் சொல்லுவாங்க என்னால உபவாசம் இருக்கல, முடியல. ஏன் முடியல? முடியும். ஆவி வந்து அடிச்சு அகதிகள் மாவுக்கு கொண்டு போனா 3 நாள் முடியுது. என்னன்னு முடிஞ்சது? How it's come? என்னால நடந்து வரலாது. ஆனா வெளி அடிச்ச 6 அடி முதல் பாஞ்சானே, 8 கிலோமீட்டர் ஓடுனானே, என்னன்னு முடியும்? முடியும் நினைச்சேன். ஹல்லேலூயா. வெளி அடிக்குள்ள ஓடுறாங்க சொல்லுவான், நான் 6 அடி கொன்மன் முதல்ல பாஞ்சேன். நான் யோசிக்கிறது இந்த பெரிய ஆட்களா இருப்பாங்க, உனக்கு தெரியாது கொன்மன் முதல்ல என்ன செஞ்சாங்க. கொன்மன் முதல் மட்டும் 6 அடி மீட்டர், 7 அடி. அதுக்கு பின்னால 2 அல்சேஷன் நாய். அந்த அல்சேஷன் நாய் காட்டுறதுக்கு முன்னாடி மேலுக்கு பீதரோடு கிளாஸ் குத்தி வச்சிருக்கோம், அதே பாஞ்சு போயிருக்கோம். ஆனா ரோட்ல நடந்து வாங்க, ஐயோ எனக்கு அப்ப ஆண்டவர் என்ன செய்யணும்? பெரிய விட்டு அடிக்கிறோம், ஓடி வந்து அரணும் கோட்டைமான கர்த்தாவே, என் கண்மலையே கோட்டையே எல்லாம் சொல்லுவோம். முதிர்ச்சி செய்யலாம். ஆனா கனி இருந்தா சொல்லுது அது செய்யும். நீடிய பொறுமை, நீடிய சகிப்பு. சகிக்கிறோமா? ஆண்டவரே, 1 மைல் கேட்டா 2 மைல் நடந்து போப்பா. ஒரு கட்டத்தில் அலைஞ்சா மறுகணத்தை கொடு. என்ன ஆண்டவரே, இன்னைக்கு அறைய மாட்டாங்க. எனக்கு ஒரு கட்டத்தில் அறைய ஒரு வார்த்தை சொன்னா 2வது காலையும் சொல்லுங்க. எனக்கு சகிப்பு சொல்லுங்க, சகிக்கணும். எஸ், ஆவியில முதிர்ச்சி இருந்தா அன்றைக்கு அந்த மகள் அந்த பிள்ளை செய்திருக்க. கர்த்தர் காக்கிறார் என்று கோட்டைக்குள்ள இருந்து இருக்கிறார். நெடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம். அது அவர் அங்க இருக்கார். என்ன 3ஆம் தெருவில் அண்ணன் அவர் நற்குணம் அண்ணன், அவர் அங்க இருக்க. நமக்கு என்னத்துக்கு நற்குணம் சகோதரர்களே? சும்மாவே நல்ல குணம். எஸ், ஆட்கள் கண்ட விஷ் பண்றது, சிரிக்கிறது, ஸ்மைல் பண்றது, என்ன நற்குணம் மாறதே. அவர் வர மாட்டார். அவர் அடிச்சு உழுக்கு வாட்டி போடுற பார்த்தா என்ன ஒரு சுத்தம். நான் சொன்னேன் வெள்ளிக்கிழமை சொன்னேன், அப்படியே இருந்து என்ன அப்படியே வளைக்காம ஒரு அளவாக உருவாங்க. நற்குணம், ஸ்மைல். You smile. ஏன் ஆட்டு மாட்டுக்கு ஸ்மைல் கொடுக்க அவங்க தந்தது ஆண்டவர்? ஏன் தந்தது? Why? ஏன் விசேஷமா தந்தது? சிரிச்சி பழகப்பா. கதை, ஒரு கதை அவருடைய அபிப்பிராயத்தில் புலசன்கான. Why you are taking so serious about it? You just smile and talk like you are doing that. Don't make any fuss. பெருசாக்கியாலே அப்படி பார்த்து சிரிச்சான், இப்படி நினைச்சான். அவனுக்கு நெளிஞ்ச வாய், நெளிச்சுதான் சிரிப்பான். ஹல்லேலூயா. அவங்க கண்ணை காட்டிச்சா ஒரு மாதிரி கண், அது அந்த பார்த்து தான் சிரிக்கும். Why you are making so big fuss of it? ஆவி இருந்த ஆவியில முதிர்ச்சி அடைஞ்சா சொன்னே இந்த பிரச்சனை இருக்காது. ஆவியில முதிர்ச்சி அடைய வேண்டும் கர்த்தர் விரும்புகிறார். ஆவியில முதிர்ச்சி அடைய கனியை வெளிப்படுத்து, கனியை வெளிப்படுத்து. இன்னைக்கு கர்த்தருடைய எழுப்புதல் நடக்காம இன்னைக்கு சோதம் குமாரா அடிச்சதையும் அவனுடைய மனைவி உப்பு சூடானதை பார்த்து கொண்டிருக்காத பிள்ளை
ஆவியிலே பலப்படாதபடினால் பிழை விட்டால் நானும் நீங்களும் பலப்படுவோம். ஹல்லேலூயா. சாந்தம், அமைதி, அடக்கம் சகோதரர்களே. ஒரு காரியத்தில் ஒரு உடலை அடிச்சு அவசரமே சாந்தமா செய்யறது. Calm and quiet. Calm. பெரிய வேலையா இருக்கலாம், பிரட்ட வேலையா இருக்கலாம், உடைக்கிற வேலையா இருக்கலாம், கருங்க. சத்தம் இல்லாம செய்யலாம். சாந்தம், நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. இல்லவே இல்லை. நான் சொல்றேன், உங்களுக்கு மட்டும் உங்களுக்கு ஜீவன் தந்த இயேசுவின் விசுவாசம் இருக்கிறதா? முன்னுக்கு இருந்த அந்த காரியம் அவ்வளவு தனியாக எனக்கு சொல்றீங்க. எழுந்து நிற்கிறாங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்தாவியுடைய ஐக்கியமும் சதா காலங்களிலும் உங்கள் மேல் தங்குவதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் நமக்காக யாவற்றையும் செய்து முடித்தார்.